ஜெயிலர் ஓடிச்சு. அவன் அந்த படத்துக்கு போல, வேற ஒரு படத்துக்கு போயிருந்தான். ஜெயிலர் அது ஓடுறதுனால இந்த ஜெயிலர் இந்த போயிட்டான்ட்டாங்க. டைம் ஜாக்கி சான்டா அவன் தானே போறான் வேட்டையானுக்கு. அவர் தலைவர் ஃபேன் தானே, அது தெரியாத என்ன? அவரே சொல்லியிருக்காரு. ஜப்பான்னாலே தலைவர், தலைவர்னா ஜப்பான். ஆனா மெம்பர்ஸ் 500 பேருங்க. ஜப்பான்ல அவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காண்டு, எந்திரமுள்ள ரோபோ மாதிரி. இந்த படத்துக்கு ஜீவாவே கிளாஸ் விடுறான். ஆமா, ஜீவா நேரத்துல வரான். ஆனா அடி வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கண்டென்ட் தான். சிவாவுக்கு அடி வாங்குறது, ஹரிஷ் கல்யாணுக்கு அடி வாங்குறது. ஆனா பொட்ட சூர்யா வந்திருக்கலாம். பொட்ட பையன் அததான் நானும் நினைச்சேன். சூர்யா குட் நைட் மணிகண்டன் வாங்கினானேடா மொரட்டடி. ஆனா அதுல class பிரமாதம். அது இல்ல bro, போன கங்குவா வருஷம் class ஒருத்தன் வந்தது சந்தானத்துட்டு வாங்கினா ஞாபகம் இருக்கா? தில்லுக்கு துட்டுல தில்லுக்கு தட்டு 2ல தானே. தில்லுக்கு துட்டு டாடாட்டெல்லாம் அடி வாங்கினா ஒருத்தன். இல்லங்க, ஒரு ப்ளூடிக் ஐடி போட்டிருந்தான், வேட்டையன் 1000 crores in தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் மூவின்னு சீரியஸா போட்டிருந்தான். parallel 1000 universe ல தான் bro. இருந்திருப்பான். ஒரு டிக்கெட் வேலை 10,000 சித்தாதான் வரும். இல்ல இப்ப போற டிக்கெட் கவுண்ட பார்த்தா ஒரு டிக்கெட் நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வித்தாதான் 100 கோடி ஓப்பனிங் வரும் ஒரு நாளைக்கு, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. தலைவர் அழைச்சா மொத்தமா டிக்கெட்டுங்களா ப்ரோ? தலைவர் சும்மா இருந்தீங்களா? உத்தரப்பிரதேசம் கையில இருக்கு. கலப்புறம் தலைவரை பழக்கிறோம். இந்தியாவே ஆக்சுவலா இந்தியாவே தலைவர் ஃபேன்ஸ் தான். ஏன்னா இப்ப பிஜேபி ஜெயிச்சதே தலைவராலதான். அதெல்லாம் ஒரு இது ப்ரோ ஒரு ட்வீட் ஒன்னு பார்த்தேன், 10ஆம் தேதி மழை பெய்யுறது தலைவர் தடுத்துருவாருன்னு போட்டிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவே தலைவர் சரி கிங்ஸ்லி, எனக்கு ஒரு டவுட். ஏன் இந்த தடவை உங்களுக்கு அஜித் ஃபேன்ஸ் கூட சப்போர்ட் பண்ணலையா? அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க. இல்ல 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 அவங்க சப்போர்ட் இருக்கு எங்களுக்கு. ஆனா டிக்கெட் தான் புக் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பவுமே லுசாரா இருப்பாங்க, வாய் மட்டும்தான். ஏன்னா அங்க அவங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல ஒண்ணும் வராது. இங்க ஏதாவது வரதை வச்சுதான் ஓட்டணும் அவங்க லைஃப. சோ அதனால டிக்கெட் மட்டும் புக் பண்ண மாட்டாங்க. மற்றபடி சண்டை எங்களை வச்சுதான் அவனுங்க இது பண்ணிப்பாங்க. பழைய மாதிரி ரஜினி ஜோக்ஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். ரஜினின்னு சொல்லாதீங்க ப்ரோ, லைட்டா டென்ஷன் ஆகுது. ப்ரோ கிங்ஸ்லி ப்ரோ ஒன்னு கேள்விப்பட்டேன், வர்ற அடுத்த வருஷம் இந்த கரன்சில வந்து தலைவர் போட்டோ வருதாம்ல? தலைவர் என்ன இல்ல அவரு கடவுள் தானே ப்ரோ. நீங்க வந்து அவரு உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் அவர். ப்ரோ அவரு வேற எங்கேயோ போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ணுவாங்க, எடுத்தாலும் பண்ண மாட்டாங்க. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், அவர் இந்த வருஷம் 12ஆம் தேதி வந்து டிசம்பர் 12 கட்சி அறிவிக்கிறாராமே. டிசம்பர் 12ஆம் தேதி அவர் வந்து அவதார் புதுசா மாறப்போறாரு. இல்ல இல்ல அவர் இல்ல ப்ரோ, அவருக்கு என்ன பிரச்சனைனா தளபதி டூர் பண்ண போறாராம். கூலி ப்ரோ அவரை அரசியல் வரது பிரச்சனை இல்ல. அவர் வந்துட்டாருன்னா இங்க உள்ள கட்சிகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். எவனுமே போட்டி போட மாட்டான். ரம்பே பயப்படுறாரு. அவன் கிங்ஸ்லி உன் தலைவரை தான்டா சொல்றான், கூலி முடிக்கிறதுக்குள்ள சோழி முடிஞ்சிரும் போலன்னு. நான் தான் பதில் சொல்றேன். ஏன் அரசியல்னா வந்துட்டாருன்னா கட்சி எதுவும் போட்டியிடாது. ஏன்னா இவர் ஜெயிச்சிருவாருன்னு தெரியும். இல்ல ப்ரோ, தலைவர் ஸ்டாண்டர்டுக்கு வந்து இன்டர்நேஷனல் தான் கரெக்டா இருக்கும். அது ஓவராலா வேர்ல்டு வைட் ஃபுல்லா அந்த எலெக்ஷன் அப்படி வந்தா அப்ப இந்த நவம்பர்ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா ட்ரம்ப் vs ரஜினிகாந்த் மேட்ச் பாப்போமா? ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் ரஜினிகாந்த் எல்லா பேரும் போறீங்கடா. அது ஆக்சுவலா உண்மையா? அது அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா ரஜினி ஃபேன்ஸ் நகர் ட்ரம்ப் ஓட்டு போட மாட்டோம். இல்ல இல்ல இவனுங்களே அங்க அகதியா இருக்கானுங்க, இவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, மசரும் கிடையாது. நீ வேற ஏன்டா? நாங்கதான் இல்ல திருச்சியில ஒருத்தன் கேட்டான்ல ரஜினியை பார்த்து, ரஜினியோட ஃபேனே ஒருத்தன், இவன் அரசியலுக்கு வரலங்கிறான் அப்படி இப்படி இல்ல ப்ரோ. அவர் ஃபேன் இல்ல ப்ரோ, அவர் ஆக்சுவலா ஃபேன் கிடையாது, அவர் விஜய் ஃபேன். ஓ விஜய் ஃபேனா? நாங்க எல்லாருமே விஜய் ஃபேன் தான். எங்களுக்கு பல்லு போன ஃபேன்ஸ்னால ப்ரோ. ஏன் ப்ரோ ரஜினி ஃபேன்ஸ் யாருமே பல்லு இருக்க மாட்டேங்குது? ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இத்தனை வருஷ காலமா எல்லா எதிர் ஃபேன்ஸையும் வாய் போட்டு பல்லு எல்லாம் பல் செட்டு போட்டு வருவாங்க.
பல்லு இருக்க மாட்டுக்கு, முடி இருக்க மாட்டுக்கு, நான் கணக்குனே தெரியல. ஆனா உண்மையிலே இவன் நிறைய ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டான் சச்சின் ப்ரோ. போன வருஷம் முக்காசு பேர் ஆட்டக்காரங்களா தான் இருக்காங்க ப்ரோ ஜென்ரேஷன்ல. ஏய் பாவம்டா சத்தியமா அவன் எல்லாம் உண்மையிலே நிறைய பேர் ராஜேஷ் ப்ரோ வாழ்க்கை அழிச்ச நாய் ப்ரோ இவன். சாபம் அவனுக்கு சாபம் ராஜேஷ் சும்மா ப்ரோ வராது. அவனுக்கெல்லாம் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட் போகுது. அவன் போயிருந்தாவே நிறைய பேருக்கு டேக் நல்லா எல்லாரும் ஆட்டக்காரன் ப்ரோ டேக் பண்ணுங்க. அவர்தான் அந்த first இது. அவர்லாம் அவனை இல்லையா பார்த்தா நிறைய பேர் ரஜினியை பார்த்து மென்டல் மாதிரி தான் சுத்துறான்ல. அந்த கருப்பா இருந்தாலும் போதும் சொட்டையை மட்டும் வலி வச்சுட்டு சுத்துறது, ஆட்டோக்கார மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒருத்தன் சொல்லுவானே அழகா அட்வைஸ் பண்ணி நல்லா முன்னேற வச்சிருக்கலாம் ப்ரோ. அந்த மக்களுக்கு ஏதோ தாயலி பாடம் சொல்லுவானே, அவன் பேர் என்னது ப்ரோ? படத்துல பாடமா வைப்போம் எதுன்னு. யாரு நம்ம இவரு வேட்டையன் படம் இல்ல பாடம்னு. ப்ரோ அவர் என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. அவர் என் ஃப்ரெண்டு தான். ஏய் அவன் ஆடுற ஒரு எடிட்டர் மேடா வாச்சோ வாச்சோ கிடா ஒண்ணு. ஆமா ஆமா ஆமா. நம்ம பாபா இல்ல அவரு பேரு ஆஸ்கார் குர்ரா ஸ்ரீனிவாச ட்ரம்ப். ஐயங்கார். ஆமா ஆமா. இது படம் இல்ல பாடம். ஆனா இது ஒரு இங்கிலீஷ். ஆனா நம்ம பையன் ஒருத்தன் இந்த சினி ட்ராக் கீழே கமெண்ட் பண்ணிருக்கான். ஸ்ரீலங்கால 183 டிக்கெட் தான் இருக்குது, 43 ட்ராக் ஷோ. டோனி நாட் அவுட் ப்ரோ. சிலகா கூட தான் அடிச்சிருக்காரு. குமரே போட்டிருக்க. குமரே குமாங்க சொன்னி 82 சச்சின் இப்ப ஒரு டிக்கெட் கூட புக் ஆனா அது என்னன்னு போறது? மேமோத்னு போடவா? மேமோத் அவ்வளவுதான் போடணும் போல. 1000 டிக்கெட் எல்லாம் வந்துச்சுன்னா போடுங்க. உலகம் அழிஞ்சிரும் போல. 1000 டிக்கெட் எல்லாம் புக் ஆச்சு. ஆனா ஒத்த ஜெயிலர் ஓடிட்டு ஸ்ரீலங்கா அவனுக்கு கோட்டை நாள் பாத்தீங்களா உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கானே உட்காந்துக்கிட்டு. டேய் உண்மையிலேயே வந்துட்டு இந்த ஆளு தான் தமிழ் கோலிவுட்டோட லாட்ரி ஸ்டாரா ப்ரோ? உண்மையிலே லாட்ரி தான் ப்ரோ. ப்ரோ இவன் படமே வேடா போத் தான் ப்ரோ. உண்மையிலே நல்லா இருந்தா ஓடும் அவ்வளவுதான். ராஜேஷ் ப்ரோ 10 வருஷத்துக்கு ஒரு லாட்ரி வரும் ப்ரோ. இந்த நாய் நல்லா கவனிச்சீங்கன்னா இல்ல ஆனா நோட் பண்ணுங்க, ஆனா எல்லாருமே நம்ம சூர்யாவை தான் 14 வருஷம் கலாய்க்கிறோம். ஆமா இந்த நாய்க்கு ஜெயிலருக்கு முன்னாடி எந்திரன் இல்ல அது நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. இப்ப எங்க தலைவர் தோட்டத்துல ஒரு நாய் ஒண்ணு வளர்க்குறாரு. இல்ல அது எந்த நாயின்னு தலைவர் இருக்கும்போது தோட்டம் மட்டும் பேசாதீங்க. தலைவர் அந்த நாய் யூஸ்வலா ஒரு ஆக்டரை அட்டாக் பண்ணி பாட்டு போடும். அப்படி போட்டுருந்துச்சுன்னா இதுக்கும் கொஞ்சம் ஹைப் இருந்திருக்கும், புக் ஆயிருக்கும். அது குஞ்சு கடி படமும் கொஞ்சம் இருக்கலைவா? அதுதான் சொல்றேன். அந்த கே அணியை தான் சொல்றேன். அது போட்டிருந்துச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் ஒரே நிமிஷம்டா மேல ட்வீட்ட பாருடா. டெய்லி சண்டை போடுற விஜய் ஃபேன்ஸ் கூட வேட்டையனை பத்தி பேச வேணாம். ஆனா போன மாசம் வரைக்கும் ஜெயிலரை தூக்கின்னு சுத்தின ஆமேஷ் புக்கிங்க பார்த்து எஸ்கேப் உண்மைடா. அப்படியே நடுரோட்ட பிஞ்ச சிறப்புமே அத்து விட்டுட்டு ஓடிட்டானுடா. நீ வேணாம் எனக்கு, நாங்க பார்த்ததெல்லாம் ஓடிட்டாய். திருப்பி கலெக்ட் ஆச்சுன்னா வருவாங்க. ஒருத்தன் திறக்கலடா. உண்மையிலே ஆமையில நம்பி இறங்குற ஒரே கேங் இவங்க மட்டும் தான்ப்பா. டேய் அவனு முதுகு குத்திட்ட ஆவைகள்லாம். கண்டென்ட் தான் ப்ரோ இவங்களை வச்சுக்கிட்டு. உண்மையாவே ஜெயிலர் புக்கிங்ஸ் அதிகமா தூக்கிட்டு சுத்தினது ஆமையதான். இப்ப ஒருத்தர் அந்த கபால மிஸ்டேக் மாதிரி ஜெயிலர் புக்கிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும். ஒருத்தன் சொல்றான் 4வது வீக்ல 80K டிக்கெட் புக் ஆகுதுன்னு சொல்றான். அதெல்லாம் எங்கடா ஸ்கிரீன்ஷாட் இருக்கு? 3 நாள் கழிச்சு தான்டா 4 நாள் கழிச்சு தான்டா ஹிட்னே தெரிய ஆரம்பிச்சது. 3 நாள் ஜெயிலர் தானே. ஜெயிலரே அந்த 90 கோடி ஓப்பனிங் எப்படின்னு தெரியல. எனக்கும் அதுல நிறைய டவுட் இருக்குன்னு செய்யுது. உண்மையாவே சொல்றேன். ஜெயிலர் 90 கோடி. ஆனா ஜெயிலர் அந்த அளவுக்கு ஓப்பனிங் எல்லாம் ஓடி சொல்லலாம். 90லாம் இல்ல 80க்கு மேல பண்ணிருக்கோம். 90லாம் மொரட்டின்ஸ்ல இவங்க இன்ஃப்ளேட் பண்ணது 85 ஏதோ வந்து 85 அந்த தெரியல. ஆனா எப்படி ஆனா ஜெயிலர் ரொம்ப அதெல்லாம் ஓவர். அதெல்லாம் ரொம்ப இது போட்டாங்க. நிறைய ஸ்கேம் அடிச்சாங்க உட்காந்துக்கிட்டு. இவனுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அடிச்சு சொல்றேன் 60ல இருந்து 70 தான் பண்ணும் போல. அந்த படம் எவ்வளவு நாள் வரட்டும். ஃபைனலி 210 தர்பார் கலெக்ஷன் அவ்வளவுதான். இத தாண்டா நான் சொல்றேன். இங்க மொதல் வீக்கெண்ட்லயே இந்த படம் படுத்துரும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு சொன்னேன். அப்ப இவரெல்லாம் நம்பல. இந்த படம் முதல் 4 நாள் தான். என்ன படம்? அப்புறம் தங்கலானா இல்ல சச்சின் பேர்ட் ஆஃப் மவுத் ஒரு மவுத்தும் கிடையாது இந்த படத்துக்கு. 4 நாளுக்கு அப்புறம் 5 நாள் ஹாலிடே, 5 நாள் ஒர்க்கிங் டே. பல்ல இழுச்சிரும்.
மொத்தத்துக்கும் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது? ஹாலிடேவே ஒர்க்கிங் ஹாலிடே சச்சின், நீ ஹாலிடேவே ஒர்க்கிங் டே பத்தி பேசிட்டு இருக்க. ஹாலிடே 5 days அத பேச 5 மாட்டேங்குது. days-ஆ? என்ன 5 days ஹாலிடே? ப்ரோ ப்ரோ ஒரு மினிட் வியாழக்கிழமை வேலைக்கு போகணும், வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கு ஞாயிறு லீவு, 3 நாள் தான். திங்கக்கிழமை இதுல ஒர்க்கிங் டே விஜய் ப்ரோ. படமா என்ன 4 நாள் புக் ஆகுது போறதுக்கு? சரி ப்ரோ, திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே உங்களுக்கு கொடுக்குமாண்ணா? 5 நாள் ஹாலிடேனா? 5 நாள். ப்ரோ ஒரு மென்டலன் போட்டிருந்தான் பாத்தீங்களா? அதான் புர்ஜ் கலிஃபால அவருக்கு அந்த எல்இடி ஸ்கிரீன்ல ரிலீஸ் இதுக்கு ஆகணும் பர்த்டே. தலைவர் மண்டேல ரிலீஸ் பண்ணிருக்கலாம், அவ்வளவு பெரிய இடம் இருக்கு. அம்மன் சொல்லி பிரயோஜனம் இல்ல. புர்ஜ் கலிஃபால போட்டா மிடில் ஈஸ்ட்ல புளுத்தி தள்ளிருவியா நீ? நீ புளுத்தி டேய் இல்ல? அதுவும் மோகன்லால வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க, மிடில் ஈஸ்ட்ல புளுத்திட்டு இவனு பேசுற பேச்சிருக்க பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் பல்ல இழிச்சிரும் இந்த வாட்டி. மார்டின் ஒருத்தன் வரான் கர்நாடகால இந்த வாட்டி 11ஆம் தேதி. நீங்க எல்லாரும் மாட்டுன்னு பாக்குறீங்க, நான் ஜீவாவை பாக்குறோம். ஜீவா தமிழ்நாட்டுல சம்பவம் கை தான் எனக்கு தெரிஞ்சு போல. இந்த ரப்பர் பந்து மாதிரி எல்லாம் பிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அச்சியோ அந்த அசிங்கத்தெல்லாம் நான் என் கண்ணுல நான்லாம் பாக்குறதுக்கு ரெடியா எது பிளாக் படமா? பிளாக்கா? ஆமா ஆமா என்ன ப்ரோ அது? நான் அதுக்கு உண்மையா என்ன நல்ல சொல்றேன் டாக் ப்ரோ, இருக்குதா என்ன லப்பர் பிளாக்? பந்து மட்டும் இந்த படத்தோட ஒரு வந்துருந்துச்சுன்னா ஹாலிவுட் படத்தோட அது எஸ்ஆர் பிரபு படம் தானே? எஸ்ஆர் பிரபு தானே? சரி பாப்போம் என்ன நடக்குன்னு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எதனாலதான் எஸ்ஆர் சரி. பிரபு படம் நடுவுல இந்த மாதிரி நல்லா கிளிக் ஆகும், லப்பர் பந்து மாதிரி பெருசா கிளிக் டேரக்டர் ஆகும். யாரு? எஸ்ஆர் பிரபு யார்? எஸ்ஆர் பிரபு தான். தெரியல ப்ரோ நடுவுல ஏதாவது யாரு. ஒரு படம் நல்லா ஓடும் அவனுக்கு. என்னப்பா அது ஒரே ஒரு ஸ்பார்க் ஒரு 30 செகண்ட் வீடியோ போட்டதுக்கு 300K இம்ப்ரெஷன் தரீங்க. என்னப்பா தவறா இருக்கு? யாருக்கு? எனக்கு தான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. திரும்ப வீடியோ சாங் ஃபுல்லா வரட்டும், எடுத்து போட்டு 300Kன்னு ஒரு 3 மில்லியனை சம்பாரிச்சு நம்மளும் ப்ளூடிக்க போட்டுருந்தோம். டேய் பிரசன்னா, இந்த ஐடிக்கு என்னால இம்ப்ரெஷன் செக் பண்ண முடியும்லடா காலி. மெயின் ஐடிக்கு ஏன்னா தான் ப்ளூ ரீடர் டிக் இல்ல. இருந்தாதான் பார்க்க முடியுமா? ஆமா ப்ளூ டிக் தான் பார்க்க முடியும். அது அநியாயமா நல்லா பார்க்கவே முடியல, எனக்கு எவ்வளவு இருக்குன்னே தெரியல. ப்ளூ டிக் இருந்தா பார்க்கலாம். ஆனா பார்க்க முடியும்டா. 1 வீக் இது ஃப்ரீயா பார்க்கலாம். 1 வீக் இது ஃப்ரீயா பார்க்கலாம். அத போட்டு சச்சின் மொத்தம் வந்து சினி லான்ச்லாம் இன்னைக்கு 8 ஷோ இருக்கு சச்சின். 8 ஷோக்குனா கூட எத்தனை டிக்கெட் போயிருக்குன்னு நீ ஒரு ஷோக்கு ஒரு டிக்கெட் 8 டிக்கெட் 8 காத்திரி அக்காதான் வச்சிருப்பாங்க. எனக்கு 4 டிக்கெட் தான் போயிருக்கு. இல்ல 4 டிக்கெட் இல்ல தான் சைடு போயிருக்கு. ப்ரோ, துபாயில எல்லாம் மோசமா இருப்பாங்க போல. கரெக்டா கப்புள் டிக்கெட்டா புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓரத்துல ஆளே இல்ல தேட்டரப்ப. ஸ்ரீலங்காவை டேக் பண்ணி போட்டிருக்கான் செய்யத் ப்ரோ. உங்களையும் ஒரு பையன் டேக் பண்ணி போட்டிருக்கான் பாருங்க. ஸ்ரீலங்காலலாம் வந்துட்டு ஒரு மசூல் கிடையாது. ஸ்ரீலங்காலாம் நம்ம அண்ணன் கோட்டாடா அதெல்லாம். அதுக்காக வேற படமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. வேற யாருக்கும் அவ்வளவு பெரிய ஓப்பனிங் எல்லாம் இருக்காது. ஓகே நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சு அது ஒரு வைபா கிரியேட் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா, ஸ்ரீலங்கா அஜித் ஃபேன்ஸ்னு இருப்பானுங்க, அட்மின் பார்த்தா மதுரைக்காரனா இருப்பான். இல்ல ஒரே ஒரு சந்தேகம், ஓப்பனிங் இல்லாம நீ என்ன பெரிய எக்ஸ் சூப்பர் ஸ்டார்? எனக்கு அது புரியல ப்ரோ. ஓப்பனிங் தான் ப்ரோ ஹீரோ. ப்ரோ சச்சின் ப்ரோ, தமிழ்நாட்டுல விஜய் தவிர யாருக்குமே ஓப்பனிங் இல்ல ப்ரோ. என்னை பார்த்தா அதான் ஒருத்தனுக்கு 30 கோடி தாண்ட மாட்டேங்குது வேர்ல்டு வைட்ல. டயர் ஒன்னு சொல்லி போய் ஏமாத்திட்டு இருக்கான் ரொம்ப வருஷமா. துணிவு இருக்கான்ல, துணிவு போய் நம்ம கூட கிளாஸ் பண்ணி அந்த 40 கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்கடா ஃபர்ஸ்ட். உண்மையிலே அது நம்ம கூட பெருமை தான். அதுவும் விஜய் தேவல தான் வந்திருக்கான். நம்ம 60 பண்ணா ஃபர்ஸ்ட் டே. சச்சினே நான் கேக்குறேன், இந்த படத்தை நான் பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம், இந்த படத்தை நான் பாக்குறேன் சொல்லுவேன். நான் ஏன் பாருங்கன்னு சொன்னீங்க? அப்படி இல்ல, இந்த படத்தை உன்னோட மைண்ட் செட்ல இருந்து நான் அப்பெல்லாம் ஒண்ணு எக்ஸைட் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. வேணும்னா இந்த 4-5 கேர்ள்ஸ் இருக்காங்க கண்ணு கவர்ச்சி போயிட்டு மஞ்சு வாரியர், கசரா, ரித்திகா. இல்ல ப்ரோ, ஏன்னா யாராவது உங்களுக்கு ஏதாவது கார்னர் ஏதாவது வேற ஏதாவது இளம் வயது தோழர்கள் இருந்தா போயிட்டு வாங்க. அவ்வளவுதான். அதுக்குதான் 2 சீட் புக் பண்ணிருக்காங்க துபாயில. எட்டு ஷோக்கு 4 டிக்கெட்டு. அப்பனா 4 லட்டு 4 கேக் போதும் போலயே. கேக் பீஸ் எங்க இது பெருசா வாங்க அவசியம் இல்ல. சினி லான்ச் ஃப்ரெமாண்ட் கலிஃபோர்னியா. நம்ம இந்த இவன்ல
அந்த கார்த்திப் அந்த டிக்கெட்டை அள்ளி குவிச்சானுங்களே ஆமா அந்த தியேட்டர் பிரமோன் பே பே ஏரியா. என்னப்பா அது இவ்வளவு கவலைக்கிடமா? அதுவும் யூகே ஸ்டேட்டஸ் யூகேலாம் பேசவே கூடாது. ஓடியன். நான் அவனு சொல்லவா, அவனுக்கு யூஎஸ்ஏல செல்ஃப் எடுக்கலன்னா அது அது எப்படின்னா கொண்டாட்டி முக்காடு போட்டா புருஷன் மண்டி போடணும்ன்ற ப்ரோ யூகேலாம் நம்ம கோட்டா ப்ரோ. அவனுக்கு அவனோட ஸ்ட்ராங் மார்க்கெட் யூகே மீன்ஸ் யூஎஸ்ஏ ஒண்ணும் பண்ணாலும் பெரிய எதுவும் பண்ணாது ப்ரோ. அவ்வளவுதான் ஒண்ணுதான் ப்ரோ. அதே புக் பண்ணிடலாம். ஓகேப்பா, நீங்க இந்த தியரியை தானே சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்னன்னு. அதான் ப்ரோ 1.5 மில்லியன் கூட வரல ப்ரோ இன்னும். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் ப்ரோ மீன்ஸ் அவுட் சைடு இந்தியா 1 என்ன ஆச்சு, ஒரு 10 கோடி கூட வராம இருக்கு. ஆமா இல்ல 1 மில்லியனா 8 கோடி. ஆமா இல்ல கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணனும்னா $1.3 மில்லியன் தான் இது வரைக்கும் பிரீமியர் பிளஸ் டே 1 பண்ணிருக்கு. வெக்கமால எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபைனல் ப்ரீஷர்லாம் 2 மில்லியன்லாம் கருமண்டா அசிங்கப்படியா. இவன் கூட போயிட்டு பேசி அந்த 2 மில்லியன் நம்மளுக்கு வந்து வெறும் யூரோப்ல இருந்தே வரும்னு நினைக்கிறேன் அதுதான். எப்பா பாரு சச்சின், இன்னும் 2 நாள் இருக்குது, நீ விவரம் தெரியாம விளையாடிட்டு இருக்கிறப்பா. 2 நாள்ல புக் பண்ண டிக்கெட்லாம் கேன்சல் பண்ண போறாங்க. இல்ல இன்னும் 2 நாள் தான். இல்ல சையத் ப்ரோ பிரீமியர்லாம் விட்டாங்க. நமக்கு வந்து பிரீமியர் வந்து கடைசி நேரம் வரைக்கும் சரியா விடல டைமிங் ஸ்லாட்லாம். ஆனா நான் ஹானஸ்டா சொல்றேன், இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இது கண்டென்ட் படம்ப்பா, இது மாஸ் படம் கிடையாது. என்ன கண்டென்ட் படம்? இதுக்கு முன்னாடி என்ன கவர்ச்சி படமா எடுத்து இல்ல தலைவா, நான் என்ன கேக்குறேன், இப்ப துபாயில வெறும் 2 டிக்கெட் பிரீமியர் ஷோ ப்ரோ. பிரீமியர் அதாவது நான் சொல்லிடுறேன். இல்ல எனக்கு இந்த மாதிரி பேசி கொஞ்சம் நேர்மையா தான் என்னைக்குமே பேசி பழக்கம். எதிரியா இருந்தா கூட 6 ஷோ ஒரு இதுல கொடுத்துருக்கான் ஒரு மல்டிபிளெக்ஸ்ல. அது முக்கியமான மல்டிபிளெக்ஸ், ஏன்னா அங்கதான் தமிழர்கள் டென்ஸ்லி பாப்புலேட்டட். 6 ஷோ தானே கொடுத்திருக்கான். இல்ல 6 ஃபுல் பாயிண்ட் முடிக்க அவர 6ல 1 புக்கா இருக்குது. 80% மேல 1 புக் ஆயிடுச்சு. மீதி 5 வந்து வெள்ளை பச்சை பசேல்னு இருக்குது. அதுல வந்து இன்னும் சரி, இதுவே தளபதிக்கும் எப்படி புக் ஆயிருக்கும்னு சேர்த்து சொல்லுங்க. எத்தனை சீட்டரா அது? எந்த ஸ்கிரீன் அது? ஒண்ணு மட்டும் மேக்ஸ், மீதி எல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டு இருக்கும். ஒரு 350 300 அந்த மாதிரி இருக்கும். இல்ல கப்பல் சீட் மாதிரி 2 டிக்கெட்ட புல் பண்ணி வச்சிருக்கானுங்க. வெட்டு படம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் புல்லு எல்லாம் பார்க்க முடியாது, புல்லு மரம் ரொம்ப கம்மியா இருக்கும். பாருங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு மொத்தமே பிரீமியர் ஷோக்கு வந்து அதாவது பிரீமியர் ஷோ எத்தனை இடத்துல 500 டிக்கெட் தான் மொத்தமே ஃபுல்லா இருக்குது. ரொம்ப அதிகமா இருக்கே. லைஃப் டைம் அட்மிட்டே 40,000 தான் வரும் செய்ய ப்ரோ. அவங்களுக்கு எப்படி ப்ரோ பிரீமியர்லாம் 500 பேர் வரும்? 5 பேர் பார்ப்பேன். நான் ஏன்னு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு டே பிரச்சனை வண்டராஜ் நீ சொன்னா கரெக்ட் தான். யூஏஇல துபாயில நைட்டு 2:30 மணிக்கு ரொம்ப லேட் லாட்ஜ்னா ரொம்ப ரேட் வரும். டிக்கெட்டை புக் பண்ணா 2 சீட்டு இருக்கு. அதுக்குதான் பிளான் பண்ணிருக்கானுங்க. கரெக்டா 2 போட்டு வச்சிருக்காங்க. 2 டிக்கெட் எல்லா ஸ்கிரீன்லயும் 2 டிக்கெட். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு தேரா சிட்டி சென்டர்ங்கிறதுனால இந்த நிலைமை. 6 FDFSல வந்துட்டு 1 மட்டும் புக்கா இருக்குது, 5 காத்து வாங்குது. இதே நீங்க மால் ஆஃப் த எமிரேட்ஸ் இந்த இது துபாய் மால் இந்த சைட்லாம் எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் காத்து வாங்கும். இதுவாக ஏசி போட மாட்டாங்களா? இங்க எல்லாமே ஏசி தான். போனாலும் ஏசி தான். புக் பண்றானுங்க, அந்த புக்கிங் ஓபன் பண்றானுங்க. என்ன செய்யறது, ஒரு அமௌண்ட் கொடுத்து ஓவர்சீஸ் ரைட்ஸ்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அப்ப அதுக்கு கரெக்டா தியேட்டர்ஸ் புடிச்சு போட்டு இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அதுல ஒண்ணு அப்டேட் பண்றேன். 10ஆம் தேதி அன்னைக்கு இங்க வந்து மத்தியானம் 12:15 ஒரு ஷோ இருக்கு. நேத்து பார்க்கும்போது $13 $14 இருந்துச்சு. இப்ப $8 கொண்டு வந்துட்டாங்க டிக்கெட். அப்போ இன்னும் ஒரு சீட்டு கூட புக் ஆகல. என்னடா சொல்ற, $8 கொண்டு வந்துட்டீங்களா? போற இலவசமா இல்ல இத துணி 2 கோடி கொடுத்தாங்க கேரளால. அதே மாதிரி அதுவும் டிக்கெட் வந்து ஏர்லி பேர்ட் வீக் டேன்ற ஒரு இதுல வருது. அதாவது சீக்கிரம் கிராப் பண்ணி. இல்ல தலைவா, தியேட்டர் ஓனர் வெளிய உட்கார்ந்து டிக்கெட் ப்ரோ இத ஸ்கிரீன்ஷாட் போடுங்க ப்ரோ. கவின் ப்ரோ துபாயே இந்த நிலைமைனா அபுதாபிலாம் சுத்தம் காத்து வாங்குது.
எனக்கு மேல அந்த பிரயூஷ் போட்டிருக்க ட்வீட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிடக்கேன் ப்ரோ. சரி சச்சின், ரெக்கார்டட் வீடியோ அனுப்புற ஒரு 10 அனுப்பு மினிட்ஸ் எல்லா ஸ்கிரீன் எடுத்து சரி அனுப்புறேன். ப்ரோ, நீங்க அந்த 4-5 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க போடுங்க ப்ரோ. அதுக்கு தான் எஃபெக்ட் இருக்கும். துபாயில இருக்கவங்க தான் துபாய் புக்கிங் பத்தி பேசணும்னு ஒரு இங்கீதம் இருக்கா இல்லையா? சரிடா, ஓகே. அவர் வந்து துபாயில இப்படி பச்சை பச்சையா பார்த்து பல வருஷம் ஆகுதா? ருமாங்கல் சிவன் தான் பச்சையா பாக்குறாரு, மரகோடிலாம் பறக்காம இருக்காரு. ப்ரோ இப்படி போட்டுருங்க ப்ரோ. பாலைவனத்திலும் பசுமை புரட்சி செய்யும் எனது இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தலைவர். வாழ்த்துக்கள் போட்டு விடுங்க சார். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கண்டென்ட் இன்னைக்கு தான் வேட்டையன் தான். ப்ரோ கப்புள் சீட் பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்புங்க. நான் என் நம்ம நண்பர் அண்ணன் கிங்ஸ்லியை மிடில் வச்சு ஈஸ்ட போட சொல்றேன். ஃபோர்ட்டாக்கி வச்சிட்டாரடா. ஃபோர்ட் எத்தனை இனத்தவர்கள், எத்தனை இனம், தமிழர்கள், மலையாளி, சிங்களீஸ், ஈழத்தமிழர்கள், அந்த தமிழ் டயஸ்போரா சர்க்கிள் மொத்தமும் என்ன சொல்றது, ஒரு மாதிரியா ஒரு அதுக்கெல்லாம் மக்களுக்கு அதெல்லாம் உண்மையா ஓரமா இருக்கணும் வச்சிருவாங்க. ப்ரோ. ரிவியூலாம் ஓரமா வச்சிருவானுங்க. பிகிலுக்கெல்லாம் வாரிசுக்கு சச்சினு ஐயோ நினைச்சு கூட நீ பார்க்க முடியாது. வாரிசுக்கு அப்படி செலிப்ரேஷன்டா பொங்கல் டைம்ல. அந்த மாதிரி சவுதியிலாம் ஓப்பனே பண்ணல. எங்கேயும் ஓபன் பண்ணா அசிங்கமா இருந்துட்டு சவுதி அரேபியால இன்னும் ஓப்பனே பண்ணாம வச்சிருக்கானுங்க. நம்ம அண்ணன் சவுதி அரேபியால எனக்கு ஒரு டவுட் செய்யுது ப்ரோ. இவ்வளவு மோசமா? இப்ப நானே கேக்குறேன், அவன் பிரசன்னா கிட்ட உண்மையாவே இருந்தாலும் இவ்வளவு மோசமா? இந்த படத்துக்கு ஒன்னும் இல்லையா? ஆனா நீ யோசிச்சு பாரு, நீ ஜெயிலரை தூக்கிடுவான் இதுல லாஸ்ட் கொஞ்சம் ஒண்ணும் கிடையாது. அவன் அப்படிதாயா இருக்கா அவன். ஜெயிலரே ஸ்கேம் தான்டா. இவனுக்கு ஏதோ ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க, வெளிய விட வச்சிருக்கானுங்க. நான் தான் சொல்லிட்டேன், அது ஓடுன ரீசன் வந்து போயஸ் நாய் தான். போயஸ் நாய் போட்டு தலையம் பக்கம் போவாத டம்பி. நான் ஓடுனத ஓடிச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். ஜெயிலர் ஓடிச்சு. மன்ராஜ் ப்ரோ 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் அடியும் தலைவனுக்கு தான் பாத்திருக்கேன். இங்க பாருங்க, தம்பி சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 இதுவா இருந்துச்சு, அது ஜெயிலர் உடைச்சது. ஓகேங்களா, ஜெயிலர் தான் பெருசா பண்ணுச்சு. பிகில உடைச்சது. அது எப்படி நீங்க ரஜினி தலையில மட்டும் காட்ட முடியும்? மோகன்லால் இருக்கிறாரு, அங்க சிவானா இருக்கிறாரு. எனிஹோ ஜெயிலர்னு தான சொன்னேன். ப்ரோ எந்த ஏரியால ப்ரோ? எந்த ஏரியால ப்ரோ? எந்த ஏரியால? மோகன்லால்டா, யுஏஇல மோகன்லால் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க? நான் ஜெயிலர்னு தானடா கண்ணு சொன்னேன். நான் வந்து ஜெயிலர்ல மோகன்லாலையும் ஜெயிலர் நீங்க சொல்லணும். சரி ஓகே, வாக்குல சுத்தம் இல்ல செய்யுது. அதுக்கப்புறம் லியோ அதை அடிச்சுன்னு வரைக்கும் வந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம கோட்டு படம் வந்து கிராண்ட் சக்சஸ், நாட் ரீச்சிங் த லியோ கிராஸ். அதாவது ஒரு ரீஜனல் படம் என்ன பண்ணுமோ அதோட எல்லாமே $3.5 மில்லியன் பண்ணிருக்கு மிடில் ஈஸ்ட். நம்ம லியோ பாஸ் இப்பதான் எனேபிள் பண்ணிருக்காங்க யூகேல. 3 நாளைக்கு முன்னாடி தான். அது முன்னாடி காத்து வாங்கிட்டு இருந்தது. இப்பதான் ஒரு 10 பேர் புக் பண்ணிருக்கானுங்க, பாவம் பார்த்து. 10 பேர் புக் பண்ணி $100,000 தான் வந்திருக்கு. ஸ்காட்லாண்ட்லாம் எப்படி இருக்குது ப்ரோ? சுத்தமா ஒண்ணு இங்க கூட்டம் கூட்டுறதே பெருசு. நம்ம ஆளத்தை ஒத்துங்களா கூட்டம் விட முடியாது. இந்த பொம்பளை குரல் எல்லாம் இருக்கான்ல, ஸ்பேஸ்ல அழுதான். என்ன தெரியுமா சொன்னா? யூகேனாலே விஜய் தான் அவன். இது அது ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தனை பேர் இருக்க ஸ்பேஸ்ல இல்ல, இதை நான் சொல்லிதான் ஆகணும், கஷ்டமா தான் இருக்கு. யூகேனா அவரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாயால சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மெண்டல் மக்களுக்கு இடத்துல நம்மள என்ன இருக்குது. அமெரிக்கா வந்து அவருடைய போட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இருந்த வரைக்கும் சொன்னோம்லடா. இல்ல அவன் பேட்ச் எல்லாருமே திருப்பி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ப்ரோ. அது இருந்த வரைக்கும் சொல்லியாச்சு ப்ரோ, இப்பதான் இல்லையே. இல்ல நான் அதுக்கு சொல்ல வரல. 450K அமெரிக்கால மட்டும் பண்ணிருக்குது. ஆல் டுகெதர் 620 நார்த் அமெரிக்கால வந்து ப்ரீமியர்ஸ் பண்ணிருக்குது. ரொம்ப மோசமான நம்பர் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேன் சரி ப்ரோ, ஒரு ஹீரோவோட டர்ன் ஓவர் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு மெர்சல் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் $1 மில்லியன் நினைக்கிறேன் நம்மளுக்கு லைஃப் டைம் யூஎஸ்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அடிச்சு பிடிச்சு இழுத்து வாரிசு கிளாஸ்ல $1 மில்லியன் அடிச்சா அப்படி. அது மட்டும் இல்லாம வாரிசுக்கு அவ்வளவு வேலை பார்த்தான்ல, எதிரா பிரீமியர் கேன்சல் பண்ணாங்களே, லைக் அச்சவள இல்ல சரி ப்ரோ, நீங்க யோசிச்சு பாருங்க. $5.6 மில்லியன் லியோ, $4.4 மில்லியன் கோட். இது ரெண்டும் சேர்த்து 2 படத்துக்கு $10 மில்லியன் லாஸ்ட் 2 படத்துல. வேட்டைன்னா எனக்கு தெரிஞ்சு லைஃப் டைம்லாம் $2 மில்லியன்லாம் கஷ்டம் தான் போல செய்ய ப்ரோ. தூக்கிடுவான் முதல்ல. சவுதி அரேபியால ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல, ஒரு இதுவும் இல்ல, ஒரு என்கொயரியும் இல்ல சொல்றாங்க.
நம்ம பசங்க அதாவது எப்படின்னா நம்ம லியோவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், யார் எஃப்டிஎஃப்எஸ் வந்து எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளவு ஐமேக்ஸ்ல எடுக்கவா, அதுல அந்த இது எடுக்கவா, இது இவ்வளோ அப்படின்னு டிக்கெட் எல்லாம் எப்படின்னு கேட்டா என் ஃப்ரெண்டு தான் எஃப்டிஎஃப்எஸ் எல்லாம் வந்துட்டு எடுப்பான். அங்கே கொஞ்சம் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்றா, அவனால முடியும் அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேஷன்ஸ் கேக் வெட்டுறது அந்த மாதிரியான செலிப்ரேஷன் அங்க எந்த அளவுக்கு பெர்மிட்டடோ அந்த மாதிரி அதுல ஒரு 10% கூட ப்ரோ இல்லை. தானே ஆமா வருவாரு. ஒண்ணுமே இல்ல. நான் கேக்குறேன், இப்ப இந்த படம் ஆமக்குமாரோட கம்மியா பண்ணானா என்ன பண்ணுவீங்க? வேர்ல்டு வைட் 150 இல்ல அப்ப டயர் டோக்கு தான் சண்டை. யோ நான் லிட்டரலா சொல்றேன், அந்த படம் ரிவ்யூ நெகட்டிவா வந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த படம் படுத்துருவாங்க. அப்படி பண்ணிட்டு வைங்க அவனுங்களே அடிப்பானுங்க ப்ரோ. ராஜேஷ் ப்ரோ நெகட்டிவ் பண்ண விட மாட்டாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் காசு கொடுத்து பேசிருப்பான், எல்லாம் ரிவ்யூ இருப்பாங்க. கார்த்திக் ரோயர்மால இருந்து சித்தார்த் சீனிவாஸ் எல்லாரும் காசு கொடுத்து சொல்றது இவனுங்க ரிவ்யூவே கிடையாதுயா. நீங்க ரிவ்யூ பார்த்தா படம் போறாங்க. நாட்டு சாமம் அதாவது நாட்டு சாமம் 2 மணிக்கு 2:30 மணில இருந்து ஆரம்பிச்சு ஒரு செலிப்ரேஷன் யூஏல ஒரு மாலுக்குள்ள போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அண்ணன் படத்துக்கு மட்டும்தான். வாரிசு தொட்டு, லியோ தொட்டு, கோட் தொட்டு பயங்கரமான செலிப்ரேஷன். கோட்டெல்லாம் பார்த்துட்டு வரும்போது குரல்லாம் வந்த உடனே ஸ்பேஸ் தான் அட்டன் பண்ணேன். குரல்லாம் கட்டிடுச்சு. நடு சாமம் எனி டைம் எஃப்டிஎஃப்எஸ் எத்தனை வாரிசு இதை விட முன்னாடி போட்டாங்க. எந்த எந்த நேரம் ஆனாலும் இருக்கட்டும், நெருப்பு மாதிரி பறக்கும். அப்படி இதெல்லாம் லியோலாம் ஓப்பன் பண்ற புக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நீ புக்கிங் போறதுக்குள்ள அங்க வேற ஒருத்தன் எடுத்துறான். அந்த மாதிரி பேமெண்ட் இதாகிறதுக்குள்ள முரட்டுத்தனமா போயிடுது. எஃப்டிஎஃப்எஸ் மட்டுமே ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த அதே டைமிங்ல பல ஷோஸ் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கிறான் அத்தனை ஸ்கிரீன்லயும். நம்ம தேரா சிட்டி சென்டர் சுரேஷ் ப்ரோ, தேரா சிட்டி சென்டர், பர்ஜ்மன் சென்டர் அடிச்சு நொறுக்கிட்டு போச்சு. அல்ல அவருடைய கிரேஸ் சொல்றேன். அவருடைய மார்க்கெட் அவர் சில பல இடங்களை வந்துட்டு அவரு கைக்குள்ள வச்சிருக்காரு. என்ன ரிவ்யூ, என்ன இது, என்ன ஜானரா, அதெல்லாம் கிடையாது. அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். புரிச்சுமன்லாம் சொல்லாதடா. புரிச்சுமன்லாம் பயங்கரமான மெமரிஸ். விடிகால 1:30 மணிக்கு மாசு படம் பார்த்தேன் அங்க. என் லைஃப்ல மறக்க மாட்டாங்களாம். அதுல பாட்டு மட்டும் நல்லா இருக்கும். நல்லா குப்பாதான். யுவன் சங்கர் ராஜா ரசிகன் வந்துட்டான். கொஞ்சம் கடி பாட்டு நல்லா இருக்கும் உண்மையிலே. அவர் எங்கேயோ இருக்கிறாருடா. லெவலுக்கு இன்னைக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை வேற யாருமே தெரியல. அது அந்த அந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு சொல்றேன். எங்கேயோ இருக்காரு. அன்இமேஜினபிள் கிரேஸ். என்ன ப்ரோ போயஸ் 3 நாளா நம்ம தான்டா பேசிட்டு இருக்கோம் அந்த படத்தை பத்தி. அவனுங்களே பேசுறது கிடையாதுடா. டு பீ ஃபிராங்க் இதான் ஃபேக்டிங். நம்ம டைம் பாஸ்க்கு இவனுங்க சொல்ல வேணான்னு சொன்னா கூட இவனுங்க நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம உட்கார்ந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அதான் ஃபேக்ட். நீங்க தான் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் உள்ள போய் எடுக்க முடியல. அதான் அவ்வளவு அசிங்கமா இருக்கு. இத நம்ம எடுத்து போடலாம்னு வைங்களேன். இன்னும் 6 மாசம் கழிச்சு வந்து அந்த ஆளு சிஎம் கூட சண்டை போட்டு நிக்கிறாரு. நம்ம இன்னும் இந்த சண்டை போடுற மாதிரி தான் ஃபீல் வருது. சைடு ப்ரோ, உங்க நண்பர்கள் நீங்க ஏதோ ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிருக்காங்க. உண்மையா சாங் நேம் கன்ஃபார்மான்னு கேட்டேன். அனி கூட பெர்ஃபார்ம் பண்றானாமே சாங்ல. இருப்பான். சீடியை கொடுத்து கேட்டா காண்டாவுது ப்ரோ. அவன் ப்ரோ நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? பூஜைக்கு வரமாட்டா, சக்சஸ் மீட் வரமாட்டா, சாங்ல வருவானா? பிரசன்னா சாங் நேம் வந்து ஒன் லாஸ்ட் டைம் சொல்றியா? ஆமா ஆமா அவங்க சொன்னாங்க. அதான் கேக்குறேன். ஒன் லாஸ்ட் சாங் இருக்கும். வாய்ப்பு இருக்கு, உறுதியா சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏன் ப்ரோ இப்பெல்லாம் சாங் வைக்கிறாங்க? லீக்கேஜ் இல்லாம சொல்ல மாட்டாங்க. லீக்கேஜ் இல்லாம சொல்ல மாட்டாங்க. தெரியலடா, கஷ்டமா தான் இருக்கு. ஆமா வீடு எங்க இருக்கு? கஷ்டமா தான் இருக்கு. தெரியலடா, நோ ஐடியா. ஆமா ஸ்பெயின்ல சுத்திட்டு இருக்கு. வீடு தான் இருக்குங்க சென்னையில. அது ஏதோ பழைய வீடியோட. அது எது? அது குட் பேட் அக்லி. நீங்க வேற பழைய வீடியோ எல்லாம் கிடையாது. ஜானி சென்ஸ் வீடியோ போட்டோ எடுத்து மார்க் பண்ணிருக்கான்னு சொல்லிருக்காங்க. உண்மையா என்னது? அப்பெல்லாம் இல்லடா, அவர்தான் அஜித் தான். இந்த டர்க்கிஷ் பாப்பர்ல இப்படிதான் இருப்பானுங்க. அவ்வளவு ஒல்லியா இருக்க மாட்டானே இப்போ. ஆமா
கொஞ்சம் ஏதோ சில ட்ரெஸ்ஸுக்கு டக்குன்னு அப்படின்னு உனக்கு காட்டும் சில நம்ம காஸ்டியூம்க்கு கொஞ்சம் ஆஃப்லைன் வீடியோ குறைச்சிருக்காருன்னு வந்துருமே, நினைக்கிறேன். ஏர்போர்ட்ல இருந்து இப்ப நடந்து வருவான், இன்டர்நெட் அதுல மாட்டிப்போம். ஏன்டா அவன் டி-ஷர்ட்டை போட்டு முன்னாடி அவன் நிக்கிறான், அப்புறம் எப்படி அது எக்ஸல் டி-ஷர்ட்ரா, அது எக்ஸல் டி-ஷர்ட்ல முன்னாடி நிக்கும் போது அவன் இப்ப கொஞ்சம் உஷாரு ஆயிட்டான், எல்லாமே கூலி மட்டும்தான் போடுறான் ஃபுல்லா. இப்ப ரொம்ப தெரியுது சட்டை போட்டு வந்தானே. இல்ல அந்த ஒரு பேக்கோட வருவானே ஏர்போர்ட்ல, அந்த அந்த ரெட் கலர் கண்ணாடி கொடுமையா இருக்கும். அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்லே ஆயிட்டு இருக்கானுங்க அவனை பார்த்து. எல்லாம் வானவிலா மாறுதாங்க அஜித்துக்கு. சரி ட்ரோலி எல்லாம் தமிழ் சென்சார்ங்கறவன் யாரு ப்ரோ? நம்ம சைடு தான் ப்ரோ ஒருத்தன், நம்ம ஆளு தான் ப்ரோ அவன். குஸ்கியா அவன் யாருன்னா தெரியாது, ஆனா அவன் போட்டிருக்க நியூஸ் உண்மை அவ்வளவுதான். சச்சின் ப்ரோ உங்க ஆள் குஸ்கி தான் அந்த ஐடி. குஸ்கி அப்போ மெண்டல் முண்டே மாதிரி தான், டென்ஷன் ஆகாத சில நேரத்துல. நம்ம சைடு ராப்டர் அவன் உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் இவனை கடிச்சிட்டு இருப்பான். படம் முடிச்சு அந்த கேனக்குதிய கடிக்கிற தப்பே கிடையாது. அவனா நல்லா பீக்ல ஜாலியா இருக்கும் போது ஒரு விஷயத்துல காண்டானா நானு ஓஎஸ்டி சொல்லி ஒண்ணு ஒட்டிங்க தெரியுமா? அது வேணா ஒத்துக்கிறேன் ப்ரோ, சோம்பேறி தான் சோம்பேறி. இல்ல சுரேஷ் அங்கிள், ஆனா நல்லா பீக்ல இருக்கும்போது ஹிட் கொடுக்கும் போது எதிர்கேங்ல உட்காந்துட்டு காலத்தை ஓட்டிட்டு ஃபார்ம் அவுட் ஆனானே இங்க வந்து ஒட்டது பாத்தீங்களா ஃபேமுக்காக. நல்லா தானே போட்டான், பட்டத்தை பறிக்க 100 பேர்னு போடல. உட்காரு அப்ப நல்லா போடுறான், எல்லாரும் நல்லா தான் போடுறாங்க. உட்காரியா உங்களுக்கு கண்ட நாய்க்கெல்லாம் அப்படி பார்த்தா 2011 குஷ்குமார் பேஜ் ரன் பண்ண அட்வினோட கூட சொன்ன சுத்திர நாயெல்லாம் இங்க வந்து பேசுது. இவனா என்னத்தையாவது இஷ்டத்துக்கு கொக்கிக்குமார் அட்மின் இவன் தான் கேட்கக்கூடாது. கண்ட நாய்க்கு நாயா இருக்கிறலாம் கூப்புல உட்காரச்சிருக்காருல, அதான் அப்படி அனிருத்தே கூப்புலதான் இருக்கா. உங்களுக்குள்ள சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க, அங்க அவங்க ஸ்கிரீன் புக்கிங் பண்றதெல்லாம் பாவம் கஷ்டப்பட்டு முட்டு கொடுக்குறாங்கல்ல. ஹாய் गाइस. இந்த இல்ல ஹிந்தில உண்மையிலே ட்ராக்கே அது டிஎம்எஸ் ட்ரெண்டிங்லயே வரல ப்ரோ. நீங்க வேற அது என்ன ரிலீஸ் ஆயிருக்கா நான் ஹிந்தில? சையது கேக்க நினைச்சேன். ஹிந்தில ரிலீஸ் ஆகாம சிங்கம் பாத்தியா ட்ரைலர்? ஹிந்தி சிங்கமா இல்லையா? 5 நிமிஷம் ட்ரெய்லர் வேற லெவல் பண்ணிட்டானுங்க. நான் பார்த்தேன், பயங்கரமா. எப்படி இருக்கு? எல்லாரும் வந்தாங்கடா, நான் சூர்யாவை தேடிட்டு இருந்தேன். சூர்யா காட்டிடுவாங்க அப்படின்னு. அதே சல்மான மட்டும் காட்டலடா, மத்த எல்லாரும் காட்டுறாங்க. அதுல இவன் வரான், அவன் பேர் என்ன, டைகர் ஷாஃப். எப்போ ரிலீஸ் டைகர் ஸ்டாஃப், அப்புறம் அர்ஜுன் கபூர் நவம்பர் 1 அர்ஜுன் கபூர் இருக்கான், டைகர் ஸ்டாஃப், ரன்வீர் சிங் இருக்கான், ரன்வீர் இருக்கான், எல்லாருமே மொத்த பாலிவுட்டுமே இருக்கு. வில்லன் யார் தெரியுமா? வில்லனை கேளு, அர்ஜுன் கபூர் வில்லன். ஆக்சுவலா இவனுங்க எந்த சர்ப்ரைஸுமே விடலடா, எல்லாத்தையுமே காட்டிட்டானுங்கடா இன்ட்ரோல இருந்து. அவங்களுக்கு அது தேவையே கிடையாது, நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிலாம் நீ வர வைக்கணும்னு. அவங்க ஒருத்தரை காட்டலடா ட்ரெய்லர்ல, சல்மான காட்டல. டைகர் ஷாஃப் இருக்கான், ஜாக்கி ஷாஃபும் இருக்கான். சல்மான காட்டல, அதுதான் சர்ப்ரைஸ் தியேட்டர்ல. யார் மைக்கா? அதான் பதான்ல காட்டுறான்ல சர்ப்ரைஸா சல்மான் கான, அத மாதிரி காட்டுறாங்க. இதுல வந்து அதுதான் கடைசியில ஒரு ஒஸ்தி கெட்டப்ல வராராம். யாரு? சல்மான். ஒஸ்தி கெட்டப்பா? டபாங் கெட்டப்னு சொல்லுவோம். அதுதான்டா டபாங். கெட்டப்னு சொல்லிட்டு இருக்க. போலீஸ் கெட்டப், அதான் சுல்புல் பாண்டே அந்த கெட்டப். அப்ப தபாங்கோட ரீமேக் தான் ஒஸ்தியா? இது தெரியாத அவனுக்கு நவம்பர் சிங்கம் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சிட்டு ஏன் நவம்பர் 1 விடுறாங்க? அக்டோபர் 10 விட்டா உனக்கு பூஜா ஹாலிடே. ப்ரோ இதுலயும் அந்த ராமாயணத்தை எடுத்துட்டு வந்துட்டானுங்க ப்ரோ. இவங்க ராமாயணம் கொண்டதான் படம் ஓடும். அஜய் தேவகன் வந்து ராமரு, அர்ஜுன் கபூர் ராவணன், இதுல வந்துட்டு அவ பேர் என்ன, தீபிகா படுகோன் தமிழ்நாட்டுல இருக்க போலீஸ் காவல் போட்டுக்கிட்டு சென்னை எக்ஸ்பிரஸ் சக்தி சித்தின்னு வந்துகிட்டு இருக்கா. டைகர் ஷாப் தான் லக்ஷ்மணன் தான். அதுக்கப்புறம் வேற யாரு ஹனுமான் வந்து யாரு, ரன்வீர் சிங்கா? ஹனுமான் ரன்வீர். அக்ஷய் குமார் என்னவா காட்டினானுங்க? ஒன்னும் காட்டல. அக்ஷய் என்னன்னு தெரியல. அக்ஷய் கருடன்.
கருடன் கருடன் கரெக்ட். ஆனா தீபிகாக்கு எதுவும் கொடுக்கல. எங்க அண்ணன் சூர்யா எங்கடா ஒரிஜினல் கேரக்டர் அவரது தான்டா அது. இல்ல ப்ரோ அவர் வந்து இதா வருவாரு நெல்லிப்புட்டா வருவாரு. இதுக்குதான்டா அவர் போய் பாம்பேல செட்டில் ஆனாரு. அவரையே எடுக்கலடா நீங்க. அவர் தனியா ராமாயணம் போறாரு. அவன் தான் கர்ணனா வரானே, மகாபுத்திர கர்ணன். கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். இல்ல பிரபாஸ் கம்பேர் பண்ணுங்களேன் ப்ரோ. நீங்க சச்சின் ப்ரோ பிரபாஸுக்கும் இவனை கம்பேர் பண்ணி பாருங்க கர்ணனுக்கு. சிக்கன் லெக் வேற. பிரபாஸ் கால எம்மா தட்டி இருக்கும். இவன் லெக் ஒரு கூட போட மாட்டான். கால் சுமி பேர் இருக்கும். ஆமா ஆமா. ஐயோ அது அது ஏன் அப்படி இருங்க அவன் மேல மட்டும் சிக்கன் லெக். பிரபாஸும் சூர்யாவும் பக்கத்துல பக்கத்துல ரெண்டு போட்டோ எடுத்தா அப்படி இருக்கும். தூக்கிடுவான் ஒரே கீழே. பிரபாஸ் மாடு மாதிரி இருப்பான். ஏண்டா கோட்டுக்கு பிஎம்எஸ்ல மாயாஜால டே 1 என்ன ஷோ என்ன முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். இருந்தும் மல்லு கட்டுறான். இல்ல ராஜேஷ் ப்ரோ போட்டிருக்காரு இந்த மாதிரி ஃபுல்லா ஆரஞ்சா இருக்கு ஓகேவா. ஆனா ஷோ எதுவும் ஃபுல்லா ஆகலன்னு அழுகுறாயா? அவன்கிட்ட நீ என்ன பேச முடியும்? நீ சொல்லு. ஷோ ஃபுல்லா ஆகலன்றான். ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கு. உள்ள டிக்கெட் புக் ஆகலன்றான். அந்த நீ எதுவும் அதுக்காக உள்ள எல்லாத்தையும் எடுத்தா போடுவாங்க. 2 டிக்கெட் இருந்தாலும் ஆரஞ்சு தான் காட்டும். ஃபுல்லா முடிஞ்சாதான் அது ரெட் இல்லனா கிரேக்கு மாறும். டேய் அதுலயே 3 ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு. எது ப்ரோ ப்ரோ நான் போட்டிருக்க ஸ்கிரீன்ஷாட் மேல போட்டிருக்கேன். மேல நான் ஷேர் பண்றேன் இருங்க. அது மொத்த கிரே ப்ரோ. நான் நமக்கு போட்டது சொல்றேன்டா. இவங்க இந்த இது போட்டதுக்கு வந்துட்டு ஒரு மெண்டலான் வந்துட்டு இதே இது வந்துட்டு கோட்டுக்கு மட்டும் ஃபுல்லா இருந்துச்சான்னு கேட்டான். நான் டே 3 டே 4 பாடுறா திருநெல்வேலியில எப்படி ஃபுல்லா இருக்குன்ட்டு போட்டேன். எல்லாமே ஆரஞ்சுல தானே இருக்குது. எங்க ஃபுல்லா இருக்கு? பொய்யா ஃபேக்கா உண்மையானே தெரியல. தளபதி கையில டிவிகே டாட்டூ டிவிகே ஃபிளாக் டாட்டூ போட்டிருக்காருன்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள்லாம் இல்ல. டிவிகே ஃபிளாக டாட்டூ போட்டிருக்காங்க. ஷேர் பண்ணு. அவர் போடுற ஆளே இல்லையே. ஆமா அவன் சப்பரி திங்ஸ்லாம் அடிச்சு விடுறான். எங்க அனுப்பு சச்சினே. ட்வீட் தான்டா இது. அது மேல கமெண்ட் போடு. கமெண்ட் மேல போட்டுருக்காங்க கீழ. தெரியும் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. போட்டோ ஏதாச்சும் அட்டாச் பண்ணிருக்காங்களா என்ன? இல்ல எடிட்லாம் சூப்பரா பண்ணலாம். என்னையா கீழே ஒருத்தர் வேட்டையன் ப்ராக்சி புக்கிங் போட்டுங்க. ஒரு பிரிண்ட் ஆயிடுச்சு. டேய் வேட்டைன்னு சர்ச் பண்ணா நீங்க போட்டது மட்டும்தான் வரும் போலடா ட்விட்டர்ல எல்லாம். சச்சின் வீடியோ 5 நிமிஷம்டா. போடு ஆனா என்னால போட முடியாது. நீ போட்டீங்கன்னா நான் அதை எம்பெட் பண்ணுவேன். இதோ நான் போடுறேன். என்னன்னு போட்டேன் கேப்ஷன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்தியாவை தொடர்ந்து யுஎஸ்லும் பிளான்ட் சாம்பிளிங்ஸ் நடப்படுகின்றன. ஏதாவது ஒன்று போட்டு விடு. ப்ரோ நீங்க எப்ப போடுறீங்க? பாலைவனத்திலும் பசுமை புரட்சி எப்படிப்பட்ட அழகான ஒரு கேப்ஷன்லாம் நல்ல கேப்ஷன். இல்ல அதாவது நான் என்ன பாக்குறேன்னா அந்த இன்னொரு ஒரு நாளும் போட்டும் க்ளோசர் டு தி ரிலீஸ். சரி ஓகே. நீங்க என்ன பயந்துட்டு இருக்கீங்களா? இல்ல ஒன் டேல அப்படியே மண்டேல செடி நட்டிரலாம் பாக்குறாரு சேது ப்ரோ ஒரு நாள் பண்ணி. டேய் நல்ல கேப்ஷனா சொல்றா போட்டுறேன் டிஎம் பண்ணு. அதான் சுரேந்தர் ப்ரோ அணுகுன்றேன். அவர்தான் நல்ல கேப்ஷன் யோசிச்சு வச்சிருக்காரு. தியானம் பண்ணா சரியான ஆளு. வேற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுவான். ஆமா சொல்லுங்க. இல்லனா வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க போடுங்க. நான் அப்புறம் சிபி பண்ணிக்கிறேன். ஆனா நேத்து போட்டாரு பாரு தியானம் பண்றதுக்கு இடம் வேணும். அதான் எப்படி யோசிக்கிறான்னு தெரியல.
அதே மாதிரி இன்னொருத்தங்க யாரோ போட்டிருந்தாங்கடா, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து 10ஆம் தேதி நீ நானும் வெளியே போலாம் அப்படின்னு பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஏதாவது ஒரு நல்ல தனியா பிளேஸ்க்கு போகணும் ஒரு ட்வீட். அது கீழே வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்போ வேட்டையன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணவா, எப்படியும் ஃப்ரீயா தான் இருக்கும், அங்க வேணா போலாம் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தான், பார்த்தேன். அந்த சுரேந்தர் நான் பார்த்து யாரோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அததான் துபாயில ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்டா 2 சீட்டா புக் ஆயிருக்கு எல்லா ஸ்கிரீன்லயும். நடு சாமத்துல நைட் 2:30 மணிக்கு. எப்படினாலும் ஒரு நல்ல சாலிடான ஸ்டார் ஹோட்டல்ல டிக்கெட் பிரைசிங் கூட தானே ரேட் அதிகம் தானே செய்யும் ப்ரோ. ஆமா 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 ஆமா. அதுவும் 3 ஹவர்ஸ்க்குன்னு கேட்டா யோசிப்பாங்க, எதுக்கு 3? இல்ல இன்னொன்னு எனக்கு என்ன டவுட்னா, எப்படியும் போறது வந்து அவரு ஃபேன்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. இந்த வயசுல தனியாவா போவாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டுக்கிட்டு? அது ஒரு சந்தேகம் எனக்கு. எனக்கு சத்தியமா புரியல சச்சினி. இது ஆயுத பூஜை போன வருஷம் ஆயுத பூஜை எப்படி இருந்தது? போன வருஷம் ஆயுத பூஜைக்கு 10 தீயா இருந்துச்சு புக்கிங். பூஜா ரிலீஸ் தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு ஒருத்தனை காலி பண்ணி வந்தாரு. அவன் வந்திருந்தாவது அவன் ஹைட்டுக்கு வளர்ந்துருப்பான் பாவம். அவனையாவது ஏதோ 3 வருஷம் கிண்டி இருக்கானுங்க, என்னதான் கிண்டி இருக்கானுங்க பாக்குறதுக்காவது போலாம். இல்ல அதுதான் ஷோ ஷாட் பிளாக் பஸ்டர். என்ன சிவால மாஸ்டர் பீஸ், அவன்லாம் வேற லெவல். அதான் we are waiting for another. சச்சினே, இந்த பிரசன்னாவும் வன்ராஜ் இருக்கும்போது பிரச்சனை என்ன தெரியுமா? இவனுக்குள்ள சண்டை பிடிச்சிக்கிருவானுங்க. ஆமா ஆமா ஆமா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாய் பக்கம் வந்தா போதும். அந்த தலைவர் நீங்க யாரு ஜாவித்தை ஏத்தி வச்சுட்டு பேசணும் துணைக்கு. அவன் இருக்கும்போதுதான்டா இழுத்து போட்டு அடிப்பாங்க. சத்தியமா சொல்றான், வன்ராஜுக்கெல்லாம் ஒரு கொள்கையே இல்ல. திடீர்னு வந்து அதிகமானுக்கு ஆதரவா பேசுவான், திடீர்னு வந்துட்டு 19 மணிக்கு சாம்சிஎஸ்க்கு ஆதரவா பேசுவான். என்ன கொள்கை, என்ன நிலைப்பாடு, என்ன தத்துவம், என்ன சித்தாந்தம், ஒண்ணுமே கிடையாது. நீ கத்தணும், அவன் ரசிப்பான், அவ்வளவுதான் அவனுக்கு வேலை. சுரேந்தர் ப்ரோ இருக்காரா? அவரு புது கேப்ஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, நாளைக்கு காலையில ட்வீட் போட்டிருக்கு. இது யாரும் 27ஆம் தேதி பத்தி டிஸ்கஸே பண்ண மாட்டீங்க, இந்த வேட்டையில புடிச்சு தருவீங்க. அது முடியட்டும்டா, அது வரும்டா. ப்ரோ 24 போறதுக்கு நான் ரோட்ல ஒரு என்ன ஈவென்ட் இருக்குதோ அதுதான் முதல்ல போற உள்ள பூமி பூஜை போடணும்ல ப்ரோ, தலைவரை புதைச்சிட்டு போண்டாமா. அது உனக்கு நான் சொல்றேன், புதுசா ஒரு வீடு கட்டினாங்கன்னா கோழி தலையை அறுத்து 4 பக்கமும் தெளிச்சுட்டுதான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் இங்க ஒருத்தவனை அறுத்து 4 பக்கமும் தெளிச்சுட்டுதான் அடுத்த வேலைக்கு போவோம்னு ரெடியா இருக்காங்க. இளவு வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்க வந்துட்டு நல்ல செய்தியை, கல்யாண செய்தியை பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி இல்ல? ஆனா சச்சின் ப்ரோ கடைசியா ஜெயிலரப்ப அடி வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம கூட லால் சலாம் சப்போர்ட் தான் பண்ணோம் ஜெயிலரப்போ. அதுக்கப்புறம் நான் சப்போர்ட் பண்ண எதுவும் பேசல. அவன் வந்து காலில் விழுந்தான். அதாவது நான் சொன்னது தப்பா எழுதப்பட்டது, புரியப்பட்டது, நான் எனக்கு மரியாதை இல்ல, அவருக்கும் மரியாதை இல்ல. ஜியோக்கும் காட்டினான்ல உட்காந்துட்டு கோட்டுக்கு உப்பு போட்டாங்க பாருங்க, கொத்தடி கூட சேர்ந்து உதயநிதிக்கு அவனை அடிக்கணும் தான் இருந்தான். அவன் உட்காந்து ஆடியோ லான்ச்ல காலில் விழுந்துட்டான். அதான் பொண்ணு படம், அதுக்காக அவதான் முத குத்திட்டானே அவ அப்பனையே, நம்மளுக்காக படம் எடுத்து கொடுத்தான். இல்ல எங்க அப்பா ஒரு சங்கி அப்படின்னு சொன்னோட ரஜினி பதறி. அவன் அப்பா சங்கிதான், அவன் ரஜினி ரியாக்ஷன் தான் அது. அப்பா ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும். பிரசன்னா மதுரையில அம்மன் ஜல்லி பிரயோஜனம்ல போயடா. இல்ல ப்ரோ, உண்மையிலேயே உனக்கு அந்த பி சென்டர் சி சென்டர் மார்க்கெட்டே கிடையாது ப்ரோ, ஒன்லி ஏ சென்டர் தான். இங்க ஆக்சுவலா ஒரு 10 கிழட்டு பசங்க இருப்பானுங்க. என்ன தெரியுமா, மேல மேடை அந்த விக்ரம் ஹாஸ்பிடல் டாப்ல ஒரு பெரிய போஸ்டர் அடிப்பாங்க, கோவில் கட்டி ஒண்ணு வச்சிருக்காங்க. கோவில்ல மதுரையில என்னடா பண்றீங்க? கமலஹாசன் அவ்வளவுதான் இருக்கானுங்க. அம்பியா தியேட்டர் ஓனர் வந்து ரஜினி ஃபேனு, அவனே கட் அவுட் வச்சுப்பான். யார்? கமலஹாசன் ரஜினி ஃபேன் அவன். அம்பியா தியேட்டர் ஓனர் அவனே கட் அவுட் வச்சுப்பான், தியேட்டர் ஓனரே.
இல்லடா, ஒரே ஒரு விஷயம் உண்மையா சொல்றேன்டா. இந்த ஆளு படத்தை சிவாஜி படம்னா என்னால சத்தியமா மறக்கவே முடியாதுடா. அதாவது ஜூன் 15 ரிலீஸ். அத முந்த நாள் இந்த சங்கர் படம் ஏழமறிவு போட்டா ப்ரோ சங்கரின் சிவாஜி அது. ஓகேவா? சங்கர் படம் அதெல்லாம் சொல்றேன். பிரைம் சங்கர். ஆட்டோ சும்மா ஏறு ஏதாவது. ஆனா பயங்கரமான ஹைப்பு. 15 படம் ரிலீஸ். இந்த ஏழமறிவு மாதிரி முத நாள் நைட்டே போட்டானுங்க. முத நாள் அந்த 10 மணி ஷோ பிவிடி தேட்டருக்கு போற வந்துட்டு ஃபுல்லு. அடுத்த 3 மணி நேரம் தேட்டர் வாசலே நின்று 2 மணி ஷோ வந்துட்டு அதுவும் ஃபுல்லு. லைன்ல காத்திருந்து ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா அது சங்கர் படம். டேய் அதுதான்டா இப்ப எனக்கு புரியல. இப்ப என்னடா இங்க காத்து வாங்குது. FTFக்கு 10 டிக்கெட் கூட இல்லடா. மக்கள் வேற ஒருத்தரை நோக்கி படையெடுத்துட்டாங்க ப்ரோ. நீங்க சங்கர் படமே ஃபுல் ஆக மாட்டேங்க. சங்கர் படிச்சு நடிச்ச படம் அப்படி ஃபுல் ஆகும். சங்கர் படமே தூக்கி போட்டு மிச்சான்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. நான் இருக்கா இந்தியன் தாத்தா என்னானாரு? அதுக்கு காரணம் வந்து போயஸ் நாய் தான்ப்பா. அந்த படம் சரியா பண்ணாங்கன்னா போயஸ் நாய். சங்கர்லாம் குறை சொல்லக்கூடாது. ஆனா இந்தியன் இதெல்லாம் வந்துட்டு அந்த வயசு வர்றப்போ வந்துட்டு அந்த அமிதாப் பச்சன் மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணிட்டு ஒழுங்கா டீசெண்டா விளையாடுறோம். நல்ல படம் கல்கி படத்துல நான் தான் நம்பர் 1ன்னு இப்போ நான் தான். ஆமாடா, நீதான் நம்பர் 1 போட. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நீயே போடா. நான் நம்புறேன். பார்த்தா சொந்த பேரங்கிட்ட கூட நான் தான்டா நம்புறேன்னு சொல்லி பேரன் செவுட்டு அடிக்க போறான் நினைக்கிறேன். முதல்லாம் அஜித் போட்டோ வந்தா ஏன்டா இப்ப ரொம்ப செய்யறாங்க. நான் அதை ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்துட்டேன்டா. கேட்க ஆள் இல்லாத அளவுக்கு தூக்கிட்டு போறாங்களே ஏன்டா. அதான் அந்த கிராண்ட்பா மேக்ஸ் அது வேல்யூட் ரீச். கிராண்ட்பா மேக்ஸ் மட்டும்டா. இந்த எடிட் இப்ப கூட அந்த கையில ஸ்டிக்கரிங் டாட்டூ போட்டு நிக்கிறாப்ல. ஆனா ஆதி ரவிச்சந்திரா பயங்கரமா பண்ண போறான்னு தோணுது. இவனுக்கு அவனுக்கு அனகொண்டா 5 பேர் இவனுக்கு ரப்பர் கொண்டா எடுத்துட போறான் பாருங்க. அவங்களே விட்டுப்பட டைரக்டர் கூட தான் படம் பண்றாருன்னு வெறுத்துட்டாங்கடா வாழ்க்கை. ஆமா ஆமா ஸ்பேஸ்லயே சொல்லிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப என்னன்னா லுக் அவனுக்கு ஏதோ ஒரு மார்க் கண்டினியூ ஓடிட்டு எந்த புண்ணியத்துல ஏதோ புண்ணியத்துல எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. அதுக்கிட்ட உனக்கு பெரிய டேரக்டர் ஆகிட்டான்ல. அட்லீஸ்ட் ஆகிட்டான். மேல வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் மனசை இரும்பாக்கிட்டு பாரு, பயந்துராத. நான் 2 லொகேஷன்லயும் அத்தனை ஷோவும் போட்டிருக்கேன் பாரு. இதெல்லாம் ஆர்டி பண்ணி அடிச்சு விடுங்கப்பா. 4 நிமிஷத்துக்கு கம்பைல் பண்ணி போட்டிருக்கான். என்னடா இது ஒண்ணுமே இல்ல, மியூசிக்கே இல்ல, எப்படா பாக்குறது? ஒரே ஒருத்தன் கான்செப்ட் புக் பண்ணிருக்கான். உனக்கு மியூசிக்கோட நான் போட்டு தரவா? சரி அவசரப்பட்டேன். சரி போட்டு கபில சிரிக்கிற ஒரு அழகான ஒரு நீ போட்டது இருக்கட்டும்டா. நீ அதை எம்பெட் பண்ணி காப்பி பண்ணி நீ எடிட்லாம் பண்ணிக்க. ஓகே நீ பண்ணிக்கோ. இந்த காத்து மேல காத்து கீழே அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டா போடலாம். ஆட்டோக்காரர் உண்மையிலே பெரிய கிரியேட்டிவான ஆள் தான்ப்பா. ஆட்டோக்காரரு கரெக்டா பிடிக்கிறாரு. சம்பவக்காரர் அவரு. ப்ரோ அவர் முன்னாள் ரஜினி ஃபேன். அவரை பார்த்தா ஆட்டோவே வாங்கியிருக்காரு. அவரே ரஜினிகாந்த் பார்த்தா இன்ஸ்பயர் ஆட்டோ வாங்கியிருக்காரு. இது ராஜேஷ் ப்ரோ, நீங்க தான் சென்னையில இருப்பீங்க 10ஆம் தேதி அன்னைக்கு. நல்ல ஒரு 6 அடிக்கு ஒண்ணு. சரி அப்புறம் சொல்றேன் ப்ரோ. ஆனா 10ஆம் தேதி பார்த்து போங்க ப்ரோ. சவாரி போகும்போது மென்டல்லாம் ஆட்டோல ஏறும். ஏத்துறாதீங்க. ஏறும் பார்த்து போங்க நடு ரோட்ல. என்னப்பா ஜாவிது ஜாவித் வாழ எப்ப பார்த்தாலும் போயஸோட நானே ஒருத்தன் கூப்பிடுறான்ப்பா. ஒருத்தன் ஜாவிது இல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது என்னன்னா, காப்பாற்ற முடியல. இல்ல அனிருத் தான் கவுத்திட்டாங்கிறாங்க. இளவு வீட்டுல வாசிக்கிற மாதிரி வாசிச்சு விட்டதுனால ட்ரெய்லர்ல அனிருத் சொல்லிருப்பான், டேய் கலவா ஒரு படம் தான் நீ காப்பாற்ற முடியும், ஒவ்வொரு படத்தையும் காப்பாற்ற முடியாது, முடிஞ்சா உன் டெம்பர்ஸ் நடந்துக்கோ எல்லாம் படுத்துட்டுன்னு சொல்லிட்டான் போல. சச்சின் எப்படி இருக்கு வீடியோ? அனிருத்னு சொல்லாதீங்க, போயஸ் நாயின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. அஜித் கிட்ட நாயா இருந்தாங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. சச்சின் ப்ரோ அந்த 2011-12 டைம்ல எல்லாம் ஒருத்தன் யுவன் கேங்ல எப்படி இருந்தான்ல, எங்க அடிமையா இருந்தான்ல. எனக்கு சுத்தமா அவ்வளவுலாம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் கிடையாது. நான் இங்க நான் திருப்பியும் சொல்றேன், அவன் அஜித் பண்ண அவனே சொல்லியிருக்கான். சரியா, ரஜினி ஃபேன் மட்டும் சொல்லல, இது நான் சொல்றேன், தலை ஃபேன்னு சொல்லியிருக்கான்.
இன்னும் நிறைய இருக்கு. அது அது தனி. அதை விடு சொல்லிட்டு போறான். அடுத்து விடு இரியா, நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். இப்ப யுவன் வந்து ஒரு ஹீரோ சரி, அதான் பேச விட மாட்டேன். பேச விட்டா எக்ஸ்போஸ் ஆயிருவான். பல வருஷம் கழிச்சு இப்பதான் கோட்ல கிட்டு கொடுத்துருக்கீங்க. வாங்க இதுக்கப்புறம் எப்படி ஓடுது சினி ட்ராக் யூ-டர்ன் போட்டு சூத்திலே ஏத்திட்டான்டா. நேத்து 600 ஷோ டிஃபரன்ஸ்ல வேட்டையன் முன்னாடி இருந்துச்சு. 600 ஷோ கோட்டுக்கு கூடனோட வேட்டையனை சூத்திர சாப்பிட்டு முன்னாடி கோட் ஓடி முடிஞ்ச படத்துலாம் அடி வாங்குறாங்க. மேல அடிச்சு விடுங்க. அத மேல ஷேர் பண்ணி விடுவா. புரியல. இன்னைக்கு தேதிக்கு உள்ள கோட்டை விட கம்மியா? அப்படி கிடையாது சார், அப்படி கிடையாது. T-3 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு 3 நாள் இருக்கு தமிழ்நாடு ஷோ. 2 நாள் இன்னையோட சேர்த்து 3 நாள் இருக்கு. அது வரைக்கும் ஒரு படம் வந்துட்டு ப்ரீ அட்வான்ஸ் சேல் ஒன்று பண்ணிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் டேக்கு. புரியுது. பிஃபோர் 3 days. ஆமா பிஃபோர் 3 days. ஓகே. நம்மளுக்கு இன்னைக்கு நைட் தான் இது PVR நெக்ஸ்ட் தான் ஓபனே பண்ணா. சரி ப்ரோ, நீங்க சொல்ற ஒரு டயலாக் அந்த மார்ட்டின் படம் ட்ரைலர்ல வருது ப்ரோ. என்ன டயலாக்? சங்கல் ப்ரோ வந்திருக்காரு. Don't teach your father how to cook. என்ன சங்கல்? ஹலோ, கேக்குதா? கேக்குது சங்கல். என்ன கவலைக்கிடமா இருக்கு சங்கல் புக்கிங்ஸ். கேரளால எப்படி போயிட்டு இருக்குது இப்போதைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? புரியல. போயிட்டாரு கேரளா புக்கிங். ஓகே. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுன்னா புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. அது அப்படி எடுத்துக்க கூடாது. சொல்ல சொன்னாங்களா? சங்கல்ப அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறியாப்பா உண்மையில. இல்ல நீங்க சொன்னது புரிஞ்சது. அதுதான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு பாக்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குன்னா அப்போ அப்படி எடுத்துக்க வேண்டிய. அவர் வந்து இயற்கையை ரசிப்பாரு போலயா. விடுங்க. அவருக்கு. சரி ப்ரோ, ஒரு அப்டேட் ஒன்னு சொல்லிட்டு போங்க. அணி வந்து கேள்வி கேட்டதுக்கு வந்து நோ கமெண்ட்னு சொன்னதுனால தான் ஒரு படத்துக்கு புக்கிங் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையா? நீங்க வேற ஏன் ப்ரோ இதே ஏமா மாலினின்னு சொல்லியிருந்தா எனக்கு தெரியுமே அப்படின்னு முதல்லயே சொல்லியிருப்பாரு. ஏமா மாலினா நம்ம நடிகை தானே. அதெல்லாம் டேட் ஆஃப் பர்த்தோட பேசுவார் அவரு. ஏதோ ஒரு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் அத வேணா இங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நாங்க மட்டும் இல்ல இப்போ நான் ஏதாச்சும் சொன்னேன்னு வைங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டு அவ்வளவுதான். நாளைக்கு இங்க இருந்தா கால் வரும். அதை வச்சு ஐயோ. அனிருத் வந்து ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்லி சொல்றாங்களே, அது உண்மையா? இருக்கலாம் ப்ரோ, அதுதான் ப்ரோ கேட்க வந்தேன். உண்மையா? ஓகே. இருக்கலாம்னா இருக்கலாம் அவ்வளவுதான். அதுக்கு தாண்டி கேட்காது. அப்ப இன்னைக்கு 2 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காப்லையா அனிருத்? இன்னைக்கு நாளைக்கு வராதா? அண்ணே ஃபைட்னே பாட்டு எப்படி இருந்தாலும் நீங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போறீங்க. எப்படி கண்டிப்பா புரியல. அனிருத் என்ன கால் சீட்டு வாடானா வந்து ஆட போறாங்க. கால் சீட்லாம் பேசிட்டு இல்ல சங்கல் ப்ரோ, அந்த பாட்டுல பூஜாவும் ஆடுறாங்களா? அது ஒரே ஒரு டவுட். அது இருக்கு ப்ரோ. பூஜா இருக்கு. அணியே ஆடுறான். அப்புறம்டா யங் சூப்பர் ஸ்டார் மமிதா ஆடுறாங்கயா. எது மமிதா ஆடுறாங்களா? ஆமா, லேடி சூப்பர் ஸ்டாரா? யங் லேடி சூப்பர் ஸ்டார். ஓகேவா? சங்கல்ப இல்ல அதுக்கு முன்னாடி சங்கல்ப மேல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சுட்டாப்ல. நான் எங்கப்பா அவர் அணி ஹேட்டர்னு நினைச்சிட்டாரு. அது நாங்க வந்து எங்க படத்துக்கு பண்ண மாட்டோம், மத்த படத்துக்கு பண்ணுவோம். அணி ஹேட்டர் தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அது நம்ம படத்துக்கு எப்படி நம்ம அதை செய்யலாம் சொல்லுங்க. ஆமா ப்ரோ, நாங்க செல்லமா போயஸ் நாயின்னு போட்டு ஃபயர் விடுவோம் ப்ரோ, அவ்வளவுதான். மத்தபடி பெருசாலாம் அடிக்க மாட்டோம். இல்ல நீங்க வந்து யுவன் ஃபேன், இவர் வந்து ஏஆர்ஆர் ஃபேன். நல்லா இருக்கு காம்பினேஷன். இல்ல ப்ரோ, அந்த ஃபேன்லாம் அதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக்ல தான் வந்துட்டு அந்த இதெல்லாம் வரும். ஈவன் நம்மளுக்கு வந்து நிறைய செஞ்சுட்டான், ரொம்ப தப்பு. ஆமா, நானும் அதான் சொல்றேன். ப்ரோ மாஸ்டர் ஆல்பம் மாதிரி ஒரு ஆல்பம் நல்லா பண்ணிருக்கான் ப்ரோ. மாஸ்டர் ஆல்பம், லியோ ஆல்பம். அது ஓகேடா, அதெல்லாம் தாண்டி ஒரு ஓன் பண்றதுக்கு ப்ரோ நன்றி உள்ள விசுவாசமா இருங்க ப்ரோ. அனிருத்துக்கு ப்ரோ நன்றி கட்ட இருக்காதீங்க.
இல்ல நானே தீவிரமான யுவான் ஃபேன். பட் எனக்கு அனிருத் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 4 பிளாக் இல்ல பஸ்டர் எனக்கு ஆல்பம் தெரியும் கொடுத்துருக்கேன். யுவன் ஃபேன் நீங்க. ஆமா இல்ல இப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் 4 ஆல்பம்ஸ் கொடுத்துருக்கான், 4 பிளாக் பஸ்டர் தான். ஸோ கொஞ்சமாச்சும் நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் ஐ மீன் பிடிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் டிகிரேட் பண்ணக்கூடாது. ப்ரோ நம்ம ஆல்பம்க்கு நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன் ப்ரோ. நான் இப்பயுமே போடுவேனே. நம்ம இந்த டிக்கெட்ல அனிதான் நமக்கு இல்ல உங்க ட்வீட் தான் பார்த்தேன். ஏதோ பிஜிஎம் பத்தி ஏதோ போட்டிருந்தீங்க, குரூப்புக்கும் வந்துச்சு, பார்த்தேன். என்னப்பா ஸ்பேஸ் எல்லா வெரிஃபைட் ஐடி ஸ்லிம்மி கோலிவுட் ஸ்பேஸ் பக்கமே பார்த்தது இல்ல. ஸ்பேஸ்ல யாருன்னே தெரியலையே. ஏன் சங்கல்ப் உங்க ஐடியா? நீங்க வந்தோன்னதான் ஸ்லிம்மி கோலிவுட்லாம் அதெல்லாம் விடுப்பா. நம்மள வந்து வம்படியா வந்து தாக்குனது எதுக்காக? இந்த கண்டகண்டெல்லாம் நம்மள மாதிரி டான்ஸ் ஸ்டெப்பா போட விட்டு அதை என்ஜாய் பண்ணி ரசிச்சிட்டு இருந்தானே. சக்சஸ் மீட்டுக்கு வராம எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இப்பவும் பாரு பூஜைக்கு வர மாட்டாரு, எதுக்கு வர மாட்டாரு. தேவையில்லை, அது வேற பஞ்சாயத்து. வன்ராஜ் தேவையில்லாம அவனை பிரான்ஸ் கூட்டு போயிட்டாங்க ப்ரோ, வேற வேலை ப்ரோ. அது பிரான்ஸுக்கு ஒரு புண்ணாக்கும் பிரான்ஸுக்கு போல, எங்கேயும் போல. இவ்வளவு விஷயம் இதனாலதான் இங்க பாரு சங்கல்ப் வேற ஒண்ணும் இல்ல. எத்தனையோ டைரக்டர் நம்மளுக்கு வந்து நல்ல படம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் அட்லிய ஓன் பண்றோம்? அட்லி ஏன் ஓன் பண்றோம்னா நம்மளுக்கு ஒரு கணக்கு இல்ல. ஆனா கோட்டு பூஜாக்கும் இவன் வந்த மாதிரி தெரியலையே, எங்க இருந்தாலும் தெரியல. பைத்தியக்காரப்பா இல்ல யுவன் சங்கர் ராஜா தானே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா தளபதி. நான் அது சொல்றேன் வீடியோல இருப்பா, பூஜை வீடியோல. ஆனா உள்ள வந்து பூஜை வீடியோல பாடுறா, பூஜை வீடியோல உள்ள வந்துருக்க மாட்டான். வெளியே வர்றவன் எப்படி உள்ள வராம இருப்பான்? எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நான் சொல்றேன் சொல்லு நீ அவனா இது ஒன்னு சரி. நான் விஜய்க்கு அவன் இரியா ஒன்னு சரியா நான் கேக்குற பதில் சொல்லு. இல்ல நான் என்ன கேக்குறேன், என்ன சொல்றேன், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம எந்த மியூசிக் டைரக்டரும் நம்மள அட்டாக் பண்ணி எழுதலையா பாட்டு? எழுதுனவனுக்கும் பாட்டு கூட ரெண்டாவது சம்மந்தம் இருக்கு. ஏன்னா நீ தானே மியூசிக் டைரக்டர். அவனுக்கு என்னடா கூட்ட அசெம்பிளி பண்ணிருக்காங்க. இன்னுமாடா நீ என்னடா உட்கார்ந்து இன்னமுமாடா அவன் நம்மளுக்கு இன்னமும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. போர் அடி சத்தியமா அந்த டாபிக் இப்ப போர் அடிக்குது எனக்கு. இப்ப நாம சொல்றேன் அவன் எதிரானவே இல்ல ஆதரவானவன்னு இப்பயா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அது அப்பவே கேஸ் க்ளோஸ்லடா. இவன் தான் கூட்டு வந்து அந்த சூப்பர் சுப்போ கூட்டு வந்து எழுத வச்சு கோலிவுட் வந்திருக்கா. அப்படி யாருன்னு பாப்போம். வாய்ஸ் நம்ம பையலாம் சொல்லுங்க. ஃபிலிமி கோலிவுட் ராபினா இருக்க போது வெறும் ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும். இருங்க ஃபிலிமி பேசுங்க ஒரு வாட்டி. யாருன்னு கண்டுபிடிச்சிடுற வாய்ஸ் வச்சு எனக்கு தெரியும். இருக்கு ஐடி இருக்கு. இல்ல இருக்கு ஐடி இருக்கு. ஸ்பீக்கர்ல வந்து போயிட்டாரு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாதி இருக்கு. இல்ல ஃபிலிமி கொடுப்பாரு, அப்டேட் கொடுப்பாரு எக்ஸ்க்ளூசிவா ஒன்னு. கேளுங்க, பேசுங்க ஃபிலிமி பேசுங்க. நான் பேச மாட்டேன். இது சங்கல் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப பயனூர்ல செட் போட்டிருக்காங்கல்ல சாங்குக்கு, இப்ப படத்துக்கும் செட் அங்கேயே போடுவாங்களா இல்ல வேற லொகேஷன் பிளான் பண்ணிருக்காங்களா? இல்ல ப்ரோ, ஐ மீன் சாங் ஷூட் தான் இன்னும் 1 or 2 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாங்க்கு மட்டும்தான் இந்த செட்டிங் நினைக்கிறேன். மற்ற ஐ மீன் சீன்ஸ்லாம் வேற இடத்துல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷோர் ஐ மீன் அதை பத்தி கிளாரிட்டி இல்லை எனக்கு. பட் சாங் மட்டும் ஒரே லொகேஷன்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட் தான். ஓகே ப்ரோ இந்த பாட்டு தளபதி தான் பாடிருக்காப்லையாமே. அதெல்லாம் தெரியலண்ணா, நீங்க மாட்டி விடாதீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல, சைலண்டா இருங்க. செட்ன்றது எங்க வேணா போட்டுக்கலாமே, அது ஏன் பையனூர்? அது ஏதோ இல்ல, அது ஏதோ ஜியோகிராஃபி ஏதோ போட்டுருந்தாங்க சார். பையனூர்ல தான் போட்டுருக்காங்கன்னு. ஜியோகிராஃபி மேட்ச் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது. பையனூர் கேரளாவா? இது புரியல. ஆமா கேரளா தான். பையனூர் கேரளாவா? ஆமா கேரளா தான். நீ பனையூர் நினைச்சியோ? அது நம்ம கட்சி ஆபீஸ் இருக்கு. நான் அதையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நீங்க பனையூர் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். பனையூர்ல எதுக்கு செட்? பனையூர் செட் போட்டா சோலிய பிடிச்சிருப்பாங்க. இது ஆக்சுவலா ஒரு மாசம் முன்னாடியே நியூஸ் வந்துச்சியா, அங்க செட் போடுறாங்க. இன்னொரு விஷயம் ப்ரோ, கேரளால 1.33% தான் ஃபுல்லா இருக்கான் ப்ரோ. தியேட்டருக்கு ஒருத்தன் கேரளா தான் எப்படி கேன்சல் பண்ணாங்களே. 1.33 occupancy overall considering the number of impact.
சோ சரி ஸ்கிரீனுக்கு சங்கல்ப், ஒருத்தன் எனக்கு ஒரு டவுட். இந்த போகன் விழாக்கு எந்த அளவுக்கு இது இம்பாக்ட் இருக்கும் 17th ரிலீஸ் ஆகும் பட்சத்துல? யார கேக்குறீங்க? உங்களதான் போகன் விழான்னு சொல்லிட்டு இந்த அமன் நீரத் படம் இருக்கு. ஆமாமா அமல் நேரத். ஆமாமா சொல்லுங்க. அது அதுக்கு வந்துச்சுன்னா இந்த படம் இன்கேஸ் வேர்ட் ஆஃப் மவுத் ஆவரேஜா இருந்துச்சுன்னா, இல்ல ப்ரோ, அமல் நீரத்துக்கு வந்து செம கிரேஸ் இருக்காங்க. ஐ மீன் நமக்கு ஆமா லோகேஷ் மாதிரி அங்க அமல் நீரத்துக்கு ஒரு ஆமா பிராண்ட் டைரக்டர்னா. ப்ரோ என்ன என்ன படம் படம் எடுத்திருக்கான் எடுத்திருக்காங்க முன்னாடி? சங்கல்ப்? என்ன படம் எடுத்திருக்கான்? என்ன படம்னா பீஷ்ம பருவம் தெரியுமாண்ணா? தெரியும் தெரியும் தெரியும். மம்மூட்டி ஆமா படம். அவனோட ஆமாமா ஒரு காட்ஃபாதர் வகையறா அதெல்லாம். ஆமாமா. அது ரொம்ப நல்லா இருக்கும் படம் எனக்கு தெரிஞ்சு. பட் பார்க்கணும் எப்படி அது இருக்கும். இதுவும் அந்த டைரக்டர் போகன் கிரேஸ். வில்லாவும் ஆக்ஷன் ஆமா டிராமா அந்த மாதிரி இல்ல தானா? ப்ரோ, கிரைம் டிராமா? டைரக்டர் கிரேஸோட இதுல குஞ்சாக்கோ இருக்கான், அப்புறம் பாஃபா இருக்கான். ஆல்ரெடி இந்த ஆக்டர்ஸும் நல்ல லீட் ஆக்டர்ஸ். ஓகே ஓகே ஓகே. பீஷ்ம ப்ரோ பர்வம் ஆனா தான் ப்ரோ எடுத்தவர். ஆனா ப்ரோ ஆனா ஒரு டவுட் ப்ரோ, அந்த வேட்டையன் படத்துல ஃபாஃபா காமெடி ரோலா பண்ணிருக்கான். காமெடி தான். காமெடி இல்ல ஏன்னா டர்னிங். இல்ல ப்ரோ ஆனா ஒரு இல்ல ப்ரோ ஆனா 2 மாசம் முன்னாடி ஆபீஸ்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பையன் சொன்னான் ஃபாஃபா காமெடி ரோல தான் பண்ணிருக்கான்னு. ஆனா பார்த்தா ஆமா அப்படிதான் இருக்கு. காமெடியன் தான். அவனுக்கு திருடன்டா, எப்படி தெரியும் தெரியல. திருடன். ஓகே ஓகே. ஆமாமா. ஃபஹத் ஃபாசில் சரி, வந்து எக்ஸ்டெண்டட் இப்ப நீ கேமியோ சொன்ன போட்டாரு எல்லாம் அந்த படத்துல. பெர்சன்டேஜ் உண்மையா என்ன? உண்மைடா. பாட்டெல்லாம் போட்டாங்களே ஆமாயா மாசுலயோன்னு. என்னடா எனக்கு பாட்டு தெரிஞ்சு இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஆல் இந்தியா ஓப்பனிங்கே ஒரு 35 தான் பண்ணுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அதான் 35ல இருந்து 40க்குள்ள பண்ணாலே ஆச்சரியம் தான். நம்ம தான் அவனை ரொம்ப பில்டப் கொடுத்துட்டோமோ. ஆமா எனக்கும் அப்படிதான். இது சங்கல் ப்ரோ இங்க கலிபோர்னியா பே ஏரியால வந்து சினிலான்ஸ் தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 39 டிக்கெட் புக் ஆயிருக்கு. அதுல 5 வந்து நானே புக் பண்ணிருக்கேன். அத்தனை ஷோவும் சேர்த்து. அப்படியே சையத் அண்ணாவும் துபாயில ஒரு 100 டிக்கெட் போட்டுருப்பாரு. எல்லாம் காண செட்டா போட்டு வச்சிருக்கான். எத்தனை நாள் சங்கல்ப் இங்க துபாய்க்கு வந்திருந்தீங்க? ஆமா நான் வந்திருந்தேன். திருப்பி மேபி நெக்ஸ்ட் இயர் ஜான் ஃபெப்ல வருவேன் திருப்பி கன்ஃபார்ம் மீட். சச்சின் கேக்குதா? சொல்லுங்க விராட். என்ன சச்சின் தலைவர் கோவிட் முடிஞ்சு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இப்ப வரைக்கும். 50% ஆக்குபன்சின்னு சொல்லிட்டானுங்க போல. எவனும் 50 கூட ஃபில் பண்ண மாட்டேங்கிறான். 50 இல்லடா டேய், 5% ஃபில் பண்ணலடா. 50% போயிட்டீங்க. அதுக்குள்ள வர வர கேப் பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. சையது ப்ரோ இன்னும் பயப்படுறாரு. நாளைக்கு நான் ட்வீட் போடுறேன். ஆதிபுருஷ்ல சல்மானுக்காக ஒரு சீட் விட்ட மாதிரி இந்த படத்துல தேட்டர் முக்கால் சீட்டு கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக விட்டுருக்காங்க நினைக்கிறேன். சரி இந்த ஸ்பேஸ்ல அவங்க ஃபேண்டம் யாருமே இல்ல. இல்ல கீழ ஏதாவது இருக்கலாம். அதர் லிசனர்ஸ் இருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு. இல்ல சையது ப்ரோ மட்டும் தான் இருக்காரு, மத்த யாரும் இல்ல. நீங்க பேசலாம். இல்ல படம் பத்தி டைரக்டா மென்ஷன் பண்ணி எதுவும் போடாதீங்க, அப்படி விட்டுருங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். தெரிஞ்சிருக்கும் நம்மலாம் இல்ல படத்தை பத்தி டைரக்டா எதுவும் மென்ஷன் பண்ணி போட்டுறாதீங்க. இன்டைரக்டா வேணா பண்ணலாம், பட் டைரக்டா எதுவும் பண்ணாதீங்கங்கறாரு அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். ஐ மீன் தெரிஞ்சது அவங்க எல்லாரும் சங்கல்ப் சொல்லிட்டான்டா. இவனுங்க எங்க மதிக்கிறானுங்க, அடிக்கணும் கடிக்கணும்ன்றானுங்க. நீங்க தான்டா பேசிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்கடா. அவங்களே பேசுறது கிடையாதுடா இது. ப்ரோ இது எங்களுக்கான ஃபன் மெட்டீரியல் ப்ரோ. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளவுதான். எடுத்து வச்சுட்டு அவனுங்களே அவனுங்களே பரதா போட்டுதான் சுத்திட்டு இருக்கானுங்க. சங்கல்போட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு, அது ரீசனபிளான ஒரு இதுதான். பட் ஸ்டில் நம்ம பசங்க சங்கல்ப் இது பண்ண முடியல. குதூகலத்தை கண்டென்ட் கையில வச்சுட்டு ரெடியா இருக்கும்போது அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல இப்போ நான் மெஜாரிட்டி கண்ட்ரோல் ஆனா போதும். சில ஐ மீன் ஒரு செட் இருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா பெட்டர். ஏன்னா நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம பண்ணிட்டு போட்டோம், அது எப்படியோ வரட்டும், நமக்கு தேவையில்லை, நம்ம இது பார்த்துப்போம். நமக்கு என்ன, நமக்கு மாநாடு வருது, எல்லாமே வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஐ மீன் நமக்கு தேவையில்லாத விஷயம். முன்னாடி அப்படியே ஒரு படத்துக்கு நம்ம தான் அட்டென்ஷன் கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும். அது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட இன்டென்ஷன் தவிர்த்து ஒன்றுமே இல்லை. அது டைரெக்டாக அடிக்கிற அளவுக்கு ஒர்த் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அது ஃப்ரீயாக விட்டு, அது புரிஞ்சா சரி, இல்லை புரியல இப்போவும் அடிப்போம்னா ஐ மீன்
மென்ஷன் பண்ணி அடிப்போம்னா அது உங்க விருப்பம். அதை என்னால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண இல்ல முடியாது. ஒர்த்துலன்னு சொன்னது மட்டும் கரெக்டா புரிஞ்சுது எனக்கு. ஓகே ஓகே ஐ ஓகே மீன் நான் இல்ல குறிப்பிட்ட அந்த ஒரு படத்தை மட்டும் சொல்லல, மத்தவங்க படத்தை பத்தி நமக்கு தேவையில்லை. ஐ மீன் ஃப்ரீயா விட்டுருங்க. அது நானே லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் இயர் நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், தீவிரமா இருந்தேன், அடிக்கணும் ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ so, புரியுது சங்கல்ப். ஓகே பட் ப்ரோ. சமீப காலமா நம்ம சந்திச்ச விஷயங்கள்லாம் நீ பாத்துருப்ப தானே? எவ்வளோ பார்த்து இல்ல உங்க எல்லாருக்கும் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நானும் ஒண்ணுமே சொல்ல. இன்டைரக்டா ப்ரோ பண்றதுனால அவங்க பண்றதுல 1% கூட நம்ம பண்ணல ப்ரோ. அதுவே உங்களுக்கு இப்படி தெரியுது. அது ஓகே தான். அந்த 1% கூட இல்ல தேவையில்லை. நம்ம இப்ப சினிமாக்காலாம் அவனை அடிக்கல. அவங்க பாலிடிக்ஸ் சொன்னதே அவங்க என்னென்ன பண்றான்னு தெரியும்ல, அதுக்குதான் ஓவரா பண்றானுங்க. ஸ்டில் எனிவே நமக்கு இப்போ இந்த நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல தேவையில்லை. ஐ மீன் நம்மள எதுவும் பண்ண எப்படி முடியாது சொல்றேன்னா சங்கல்ப். நம்மள என்ன இது பண்ணாலும் மக்கள் ஆதரவு இருக்கு தெரியல. எது பண்ணாலுமே டிஎன்ல கிராஸ பார்த்தா நீ என்னதான் பண்ண தெருவா இனிமே தியேட்டருக்கு போறவங்கள நீ தடுத்து தான் நிறுத்தணும். அந்த அது மட்டும் தான் பண்ணல. அதை தாண்டி மீதி எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் பண்ண ப்ரோ முடியாது. ட்ரிகர் பண்ணா கடிக்கிறது ப்ரோ, அவ்வளவுதான். திமிராவே உங்களுக்கே சொல்றேன் பண்ண முடியாது. ஓகே இல்ல இப்போ உங்களுக்கே இப்ப நம்ம நண்பர் ஃபேன்ஸ் மேலதான் எல்லாம் இல்ல கமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல நீங்களும் இப்போ ரப்பர்னு ஒன்னு போடுவீங்க, அந்த எக்ஸாம்பிள் மாதிரிதான் எடுத்துக்கோங்க. இப்போ எப்பயாவது. நான் ஒரு பர்டிகுலர் ஃபேண்டம்னு நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஒரு 2-3 ஃபேண்டம் வச்சுக்கோங்க. அவங்க ஐடிக்குள்ள இப்பவும் போய் பாருங்க. 10 ட்வீட்ஸ்ல 5 ட்வீட்ஸ் தளபதி பத்தி மட்டும் தான் போடுவாங்க நெகட்டிவா. அது அப்படிதான் இருக்கும். ஆமா அவங்க இன்டென்ஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம பசங்க ஐடிக்குள்ள போய் பாருங்க, 10 ட்வீட்ஸ்ல அட்லீஸ்ட் 9 ட்வீட்ஸ் அதுவும் தளபதி பத்தி மட்டும்தான் இருக்கும். மீதி எதுவுமே இருக்காது. ஸோ நமக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எப்போ உங்களுக்கு புரியுமோ அப்பயே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அவங்க மெயின் இன்டென்ஷன் என்னன்னா நம்ம நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரமோஷன் பண்ணணும், ஹைப் பண்ணணும். வேற ஒன்றும் இல்லை இன்டென்ஷன். அதை இப்போ பேர் மென்ஷன் பண்ணிட்டேன் தெரியாம. ஏதோ ஒரு படத்த டைம்ல அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதுவே யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அது ஒரு ஃபேண்டம் மட்டும் சொல்ல, அது கண்டிப்பா ரிப்பீட் ஆகும் 2-3 ஃபேண்டம்ஸ்ல. ஸோ பெட்டர் அவாய்ட். ஐ மீன் இன்டைரக்டா அடிக்கிறத வேற மென்ஷன் பண்ணாம நானும் அடிப்பேன், கண்டிப்பா அடிப்பேன். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்டைரக்டா அடிக்கிறதுக்கு. ஆனால் அது ப்ரமோஷன் ஆகக்கூடாது திருப்பி. ஸோ அடிக்கிறதுனா ட்ரோல்ஸ்லாம் இல்லை, பட் அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலிவேஷன் வச்சுப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கட்டும். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். பட் அதுக்கு தாண்டி எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் டைம் கொடுத்து த்ரெட்லாம் போட்டு பண்ற அளவுக்கு அது வரல இன்னும் என்னோட ஃபீலிங். ஸோ இத்தனை பேர் ஃபாலோ நீ சொல்றது தப்பு இல்ல. பண்ணாங்க. இந்த பாயிண்ட் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நீ சொல்றது ஓகே தான். பாப்போம் how far it goes ன்னு பாப்போம். இல்ல நான் கண்டிப்பா சொல்றேன் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்ல கண்டிப்பா நிறைய ட்ரிகர் பண்ணுவாங்க நம்மள. அதுக்கும் ரெடியா இருங்க. கண்டிப்பா ட்ரிகர் பண்ணுவாங்க, டவுட்டே இல்லை. ஐ மீன் நம்மளா வரணும், நம்மளா அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ட்ராப்ல இல்லாம பாத்துக்கோங்க. அதை தாண்டி ஒண்ணுமே சொல்றது இல்லை இந்த இவ்வளோ கிளியரா. ஐ மீன் நாளைக்கு 34th டே வெற்றி தியேட்டர்ல 6:30 மணிக்கு ஷோ ஒன்று இருக்கு ப்ரோ. கோ டு ஒன் லாஸ்ட் டைம் போட போறாங்க. ஆமாமா ரோஹிணில 25th டே ஷோக்கு நான் பார்த்துட்டேன். அந்த ஒன் லாஸ்ட் டைம் நல்லா சம்பாரிச்சிட்டேன். எத்தனை ஒன் லாஸ்ட் டைம் தெரியல. நிறைய தியேட்டர் இதுதான் லாஸ்ட் நாள் பாருன்னு சொல்லி இல்ல சச்சின், இப்ப எம்எஸ்டி தலைக்கு யூஸ் பண்ற மாதிரி தளபதிக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒன் லாஸ்ட் டைம் வச்சு. யாரு வெற்றி தியேட்டரா? இல்ல வெற்றின்னு இல்ல, நிறைய பேரு இன்னையோட முடி தளபதியோட படத்துல இதுதான் கிராஸ்ல இன்னையோட முடியுதுன்னு சொல்லி இவன் யாரோ குமார் ராஜேந்திரா போட்டான். ஆனா அதை சொல்லி அடுத்த 5 நாள் 6 நாள் ஓட்டிட்டான் படத்தை. இந்தியா ரிலீஸ் ஆனதுல வெற்றி தியேட்டர்ல செகண்ட் பிளேஸ்ல கில்லி இருக்கு. ரிலீஸ் ஆனமும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் இயர் பாக்ஸ் ஆபீஸ்ல வேட்டையனுக்கு மேல கில்லி ரிலீஸ் இருக்கட்டும். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு கிரிக்கெட் படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு மேல கன்ஃபார்ம் இருக்கும். சங்கல் ப்ரோ சொன்னது இங்க எல்லாருமே திருப்பி ஸ்பேஸ்ல முன்னாடியே பேசியிருக்கோம். ஆனா நம்மளையும் மீறி நம்ம கை நமங்க இப்ப ட்வீட் போடுறதுக்கு வேற வழியே இல்லாம இருக்கும். ஆனா நானுமே சொல்லியிருக்கிறேன், இது படத்தை பத்தி பேசல, டிக்கெட் புக்கிங் ஆகலைங்கிறதான் பத்தி பேச போறோம். புக்கிங் ஆகலன்னு சொன்னா வந்துட்டு
புக்கிங் ஆகலன்னு தான் நினைப்பாங்க தவிர அது படத்துக்கு ப்ரொமோஷனா அமைந்து எனக்கு தோணல. ஆமாமா நானும் ஒரு ட்வீட்டை போட்டுட்டேன். ஐ மீன் ப்ரீ புக்கிங்ஸ்ல தளபதி தான் மாஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதெல்லாம் ஓகே. நான் தான் சொல்றேன் ப்ரோ. இப்போ இல்ல இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு தளபதியா மட்டும் எலிவேட் பண்ற மாதிரி பண்ணுங்க. இன்டைரக்ட் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் டைரக்டா மட்டும் பண்ணுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு அதான் தேவை. ஸோ அவங்க என்னன்னா அதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு தியேட்டர்ல ஃபுல் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க நிறைய போட்டாங்க ட்வீட்ஸ். இப்போ கொஞ்சம் உட்காந்து அதே சீரியஸா எடுத்துக்கிட்டு ஃபுல் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஐ மீன் ஓரளவுக்கு ஏதோ வந்துச்சு. அப்படிலாம் இல்ல சங்கல் ப்ரோ, திருநெல்வேலியில இன்னமும் ஒரு ஷோ கூட ஃபுல் பண்ண முடியல. ஆமா, ஃபுல்னா ஏதோ ஃபாஸ்ட் ஃபில்லிங் தான் வருது, நான் பார்த்தேன். ஐ மீன் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, ஃபாஸ்ட் ஃபில்லிங் கூட வரல, எல்லாம் கிரீன்ல தான் இருக்குது. விடுங்க, அதெல்லாம் விடுங்க. நீ சொல்ற அந்த ஒரு சென்டர், பட் அது கோஇன்சிடென்ஸ், அது நம்ம பண்ணோம் அப்படிங்கறதுனால அது எப்பவுமே ஸ்லோவா அப்படி அவங்களுக்கு வந்து இதாகுது. பட் நீ ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலாம் என்ன சொல்ல போற? என்ன நம்ம அடிச்சா ஃபீல் பண்ணணும்னா நம்ம அடிச்சா ஃபீல் பண்றதுனா இப்ப எல்லா இடத்துலயும் அடிச்சு. பட் ஓகே, பட் யுவர் பாயிண்ட் இஸ் வெல் ரிசீவ்ட். அது நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு நீ சொல்றதுல, உண்மைதான் அது. இல்ல ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, நான் அங்க வந்து எனக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட முடியல, இன்டர்வல்ல வெளில வந்து பாக்குறேன், இந்தியால வந்து படம் ரிலீஸ் ஆகி எல்லாம் ரிவ்யூ சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ டிவில ஸ்க்ரோல் ஆகுது. அதுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன் கவினு, அதெல்லாம் நிப்பாட்டா. இப்ப வேணா, இப்ப வரைக்கும் வேணா அமைதியா இருக்கலாம், ரெடியா இருக்கு வீடியோ எல்லாம் இருக்கு. 10 அன்னைக்கு முடிச்சு மொத்தமா நிறுத்திடுறோம். அண்ணாத்த ரிவ்யூ எடுத்துட்டு கோட் ரிவ்யூ போட்டா பாத்தீங்களா, அங்க இருந்தா வந்து ப்ரோ நீ என்ன அதெல்லாம் நீ சொல்ற அந்த ரிவ்யூ சீன்ஸ் அதெல்லாம் ரெடியா இருக்கு ப்ரோ. நீ 10 மணிக்கு லிங்க் வந்தோடனே அதுதான் வேலையே, அடுத்து இறங்கி செய்வோம். அதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அட்டென்ஷன் கொடுத்தா ஓட போகுது, படம் நல்லா இருந்தா ஓடும். இது தேராது எனக்கு தெரிஞ்சு. பிரச்சனை கேக்குதா? சொல்லு. ஃபர்ஸ்ட் அவங்க சைடுல ரிப்போர்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டே போட மாட்டேன்னு நினைக்கிறேன். போட்டோ ஓபன் ஆக மாட்டேன். பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்லாம் நீ கலெக்ட் பண்ணாதானே போடுறதுக்கு. இந்த படம் இல்ல போட மாட்டாங்க. எப்படி இப்ப நம்ம நான் சொல்றேன் விராட் ப்ரோ கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா நீங்க தர்பாருக்கே போட்டானுங்க. இல்ல ப்ரோ, இந்த சிச்சுவேஷன்ல இப்போ இருக்க டைம்ல போட மாட்டாங்க. ஓபனா போட்டு வடைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு ஆக்சுவல் இதே வந்து இவன் படம் தான். ஏன்னா 2.2 தான் ஃபர்ஸ்ட் வீக் அதிக கலெக்ஷன் போட்டான் அந்த டைம்ல. இப்ப அந்த செட்டுக்கு பக்கத்துலயே இன்னொரு ஹை ரைஸ் செட் ஒன்று போட்டிருக்காங்க சச்சின். எனக்கு ஒருத்தர் பிக் அனுப்புனாரு. அது வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் சீனுக்கு போட்டிருக்காங்களா என்ன கதைன்னு தெரியல, ஆனா ரொம்ப டாலா இருக்கு செட். அது எந்த செட் பேசுறீங்க ப்ரோ? சாங் செட்டுக்கு பக்கத்துல ஒரு செட் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ சண்டே போனேன், நானு செட் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். அந்த இன்டோர் செட்டுக்கு பக்கத்துல ஹை சொல்றீங்க, இங்க சென்னை தான் செட்டுக்கு. அதத்தான் நான் கேட்டேன். பையனூர் கேரளாவா சென்னை? இல்ல விராட், அவர் சொல்றது பையனூர்ல ஒரு செட்டு போட்டு ஷூட் போயிட்டு இருக்கு. நீங்க வேற சைமல்டேனியஸா இங்க ஒரு செட்டு போட்டு அடுத்த இதுக்கு தானே அடுத்த இதுக்கு இங்க வருவாங்க, அடுத்த ஸ்லாட்டுக்கு இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க சென்னையில தான் இப்ப தளபதி வந்துட்டு போனாரு 2 days. தளபதி, பூஜா கிட்ட, அப்புறம் மமிதா பைஜு 3 பேர் இருந்தாங்க செட்ல. அப்புறம் டான்சர்ஸ் வந்து நிறைய பேரு. ஹலோ, என்னடா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? கேரளாவா சென்னையா? டேய் டான்ஸ் ஷூட் சென்னையில தான நடக்கிற மாதிரி. இல்ல ப்ரோ, இல்ல சென்னையில இருக்க போட்டோ தான் அனுப்புனாங்க. இப்போ வந்து இல்ல இப்ப கரண்டா தளபதி வந்து இந்த சாட்டர்டே சண்டேல வந்து இங்க சென்னையில தான் ஷூட் போனாரு. இல்ல இவனுங்க இருக்கானுங்க இப்ப 3DS வலைபேச்சு வந்து என்ன சொன்னாங்கன்னா, போன மந்த்னு நினைக்கிறேன் பையனூர்ல வந்து செட்டு போட்டு சாங் ஷூட் எடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவனுக்கு சொன்னானுங்க 1 month முன்னாடி. இல்ல பட் இல்ல ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் சென்னையில. பையனூர்னு ஒண்ணு இருக்குடா இங்க திருவள்ளூர் பக்கத்துல, அங்க செட்டு போட்டுருக்காங்கடா. தெரியல, எனக்கு தெரியல. அது பையனூர்னு சொன்னானுங்க, அது என்ன ஊர் என்ன இடம்னு தெரியல. இல்ல சச்சின், கரண்டா தளபதி இங்க தான் போயிட்டு இருக்காரு.
சென்னை தான். அப்ப எனக்கு சரியா ஐடியா இல்ல. இல்ல நான் 2 days முன்னாடி போயிட்டு வந்து உள்ளலாம் அலோவ் பண்ணல, வெளியில இருந்தோம். இப்போ இன்ஃபர்மேஷன் வரைக்கும் கேதர் பண்ணோம். தளபதி, பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, அப்புறம் வந்து ஒரு நிறைய மினி வேன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லா டான்சர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போயஸ் நாய் போயிருப்பான். அவன் இன்ஸ்டால செக் பண்ணா தெரியும், ஏதாவது போஸ்ட் போட்டிருப்பான். வந்திருக்குது போட்டிருக்காங்களே ஒரு டான்ஸரா யாரு தளபதி பாடல யாட்டு இருக்கு, அனிருத் பாடியிருப்பான் போல இந்த பாட்டு ஏதோ இன்னைக்கு ஷூட் பண்ணிருக்கிறது. இருக்கலாம். இந்த ஒன் லாஸ்ட் ஒன் இப்ப ஷூட்டிங் போயா? அவங்க கலைப்பேச்சுல இப்ப அதுதான் போற மாதிரி சொன்னாங்க. இல்ல அவங்க வந்து மேபி வேற ஏதோ சொல்றாங்க. பட் இன்னைக்கு ஷூட்டிங் போனது வந்து ஏதோ மாஸ் சாங் அனிருத் பாடி இருக்கான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து. அனிருத் பாடி இருப்பான், அதுக்கப்புறம் தளபதியை பாட வச்சு எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே, அப்படி இருக்கலாம்ல? மேபி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு குத்துப்பாடு தான் பாடி இருப்பாரு. அது காஞ்சிபுரத்துல ஒரு தியேட்டர்ல ஒரு சீட்டு கூட புக் ஆகலன்னு எடுத்து போடுறாங்க, அதுவும் பிரைம் தியேட்டரா. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வாசல் நம்ம ஊர்லயே அந்த மாதிரி ஏதாவது ஒரு தியேட்டர் இருக்கும், நான் பாக்குறேன். தமிழ்ஜியால தான். அப்படியா? ஒரு சீட் கூடயா? ஒரு சீட் கூட புக் ஆகல. ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்குது அவருக்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் லாஸ். ஒண்ணு விட்டு ஒண்ணு, அதுக்கு இது விட்டதுக்கு அது பண்ணணும், அதை விட்டதுக்கு இது பண்ணணும், அப்படியே போயிட்டு இருக்கு. ஸ்டாரா மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு. காம்பன்சேஷன் ஸ்டாரா மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னடா பெங்களூர் இப்படி பச்சை பச்சையா இருக்கு? அங்கெல்லாம் ஓடத்தாடா செய்யும். ஓரளவுக்கு பெரிய ஸ்டார். ஆமாடா, இல்ல உண்மையிலேயே சொல்றேன், அந்த ஓரளவு ரீசனபிளான இது அங்க இருக்குதானே. பிளஸ் வந்து அவருக்கும் அங்கேயும் ஒரு கனெக்ட் இருக்குது. மத்த இதை விட கேரளா ஆந்திராலாம் விட முகுந்தாவே ஃபர்ஸ்ட் டே ஃபில் ஆகல ப்ரோ. அதுதான் ப்ரோ ஷாக். செம ஆச்சரியம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிட்டோம். உண்மையிலே டம்மி தான் போல. நான் சொல்றேன், எங்க மதுரைய கூட விடு, கர்நாடகால பெங்களூர் தான், வேற ஒண்ணும் இல்ல. பெங்களூர் ஃபுல் ஆகும்டா, அது கூட ஃபுல் ஆகல. ஃபுல்லா பச்சை பச்சையா இருக்கு. முகுந்தா தான் ஆரஞ்சு காட்டுது. 2 நாள் இருக்குதுடா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க லாஸ்ட் 2 நாள்ல தான் இது ஓபன் அதுதான் மாஸ் படத்துக்கு ஒரு கண்டென்ட். அதே மாதிரி தான நமக்கு 2 நாள் இருந்துச்சு இல்ல. நம்மலாம் நைல் பைட்டிங்ல, அதாவது எப்படின்னா ஓபன் பண்ணா அடுத்த செகண்ட் போயிரும் அப்படிங்கிறது. இவன்ட்ட 1000 ரூபாய் கொடுத்து அவன்ட்ட 1000 என்னெல்லாமோ திட்டம் போட்டுட்டு இருந்தீங்களாடா. ரொம்ப பிளான் ஏ பிளான் பின்னு வச்சு அணகட்டிலோட இப்ப டிக்கெட் எடுத்துட்டு இருந்தீங்க நீங்க. எனக்கு ஒரு டவுட், காலைல இந்த கர்நாடகா டாக்கீஸ் ஏதோ இவ்வளவு ஷோஸ் ஃபுல்லா இருக்குன்னு மாதிரி. அவ்வளவு ஷோஸ் அதுவே அண்ணாத்த ஃபிலிம் பேஜ் தான்டா. அந்த அண்ணாத்த ஃபிலிம் தான் இப்ப கர்நாடகா டாக்கீஸ். அது ஓகே, அது ஆனாலும் ஓரளவுக்கு நேர்மையா போடணும்டா. 100 ஃபுல் ஃபாஸ்ட் ஃபிலிங் ஏதோ போட்டிருந்தான். அவனே அண்ணாத்த ஃபிலிம்னு பேரை மாத்தி இதை மாத்திருக்கான். அவன்கிட்ட போய் நேர்மையா போடணும். அவன் போடா லூசுப்பல. எண்ணிரலாம் போலடா, ஒரு 20 தான் இருக்கும் போல ஃபாஸ்ட் ஃபில்லிங். இல்ல விட்டோபா ஸ்டைல்ல சொல்லனா, அவன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டான் விட்டோபா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பச்சை கலரு இவ்வளோ. சங்கல்ப இந்த சாங் ஷூட் போய்கிட்டு இருக்கிறது வந்து இதுலயா, கேரளாலயா சென்னையிலயா? சென்னை சைடு ப்ரோ. நீங்க எங்க சொன்னா அங்கதான் அண்ணே, நீங்களே சொல்லுங்க. ஓகே ஓகே, அப்ப எந்த ஏரியா ப்ரோ? ஏரியாவா? இதுக்கு ஏரியா சொல்லமானவன் தெரியல. இங்க சென்னை அவுட்டர்ல ப்ரோ. இல்ல சென்னை அவுட்டர். இல்ல கிரவுட் போய்டும் ப்ரோ, கிரவுட் போய்டும். தெரியும். இல்ல இப்போ வந்து கேரளால ஒரு பிளேஸ் கண்டுபிடிங்க, ஏரியா பிளேஸ், அத வச்சு அத சொல்லலாம். பையனூரா கேரளால அப்படி ஏரியா இருக்கு. என்னப்பா பையனூர் தெரியாதா? அங்க இருக்குது. அந்த இடம்லாம் சொல்லிட்டு கிரவுட் போய்டும் ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் எடிட் வந்து சென்னையில தான். சோ வேற எங்கேயும் இல்ல பிளேஸ்லாம். ஓகே. ஏன்னா ஃபுல்லா ஆள் நடமாட்டமே இல்லை ப்ரோ. நான் போன சண்டே தான் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. ஜஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்றவங்க, இந்த காஸ்டியூம் க்ரூ, அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஒரே
பப்ளிக் ஆடியன்ஸ் கூட இல்லை, அவ்வளோ செக்யூர்டான பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா சிங்கிள் ஸ்கில்ஸே ஃபில் ஆகலடா இந்த படத்துக்கு. எந்த சிங்கிள் அந்த ஸ்கில் படத்தை விடியா போதும் போதும். ஏன்டா அவனுக்கு அவன் வருத்தம் அவங்க யோ ஸ்டார் படம் இப்படி அறுக்குதியா, இருக்கேன்னு. எங்க போனாலும் தீனா தான் இருக்கு, என்னத்த பேசுவேன். இல்ல இன்னும் 2-3 தியேட்டர் சொல்லுவீங்களா? முகுந்தா, வேற நல்ல FDFS, வைப். முக்குந்தா இன்னும் ஃபில் ஆகல ஃபுல்லா. சரி ஆனா இன்னும் 2 இவங்க தியேட்டர் சொல்லுவீங்களா? பார்த்தாங்களே, இவங்க ஒரு FDFS தியேட்டர் பார்த்தாங்களே. ஊர்வசி 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 காட்டரு எங்க இருக்கு? சச்சின் நீ எங்கடா பார்த்த? முகுந்தால தானே பார்த்த கோட்டு? ஊர்வசி தானே இல்லையா? இல்ல முக்குந்தால தான் பார்த்தோம். டேய் விட்டோபா, விக்டரி சினிமாஸ்ல என்னடா ஆச்சு? விக்டரி ஃபில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுவும் விக்டோரியா ஒரு நல்ல தியேட்டர். வெற்றி வந்துட்டு பேர்னா மார்டினுக்கு 2வது இருந்து ஷோ ஷேரிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போவாங்க. மார்டின் எப்போ வருது? 11 என்னப்பா சொல்ற? 11 வெரி நெக்ஸ்ட். கிருஷ்ணா தியேட்டரும் ஆகல, லக்ஷ்மி தியேட்டரும் ஆகல, எதுவுமே ஆகணும். தாவரக்கரை அது அப்புறம் பொம்மனஹள்ளி எங்கேயுமே ஆகல. ஸ்வாகத் ஒரே ஒரு தியேட்டர் ஒரு ஷோ ஃபுல்லா இருக்கு. சங்கர் நாட் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ஃபுல்லா இருக்கு. ஊர்வசி ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ஃபுல்லுடா, தெரியல ஓபன்டா. நீ தானே விட்டோபா ப்ராக்ஸி பண்ண 7 அது கூட ஃபர்ஸ்ட் ஷோ கூட டிக்கெட் அவைலபிள் இருக்கு போலயே. இருக்குது மதுரையில லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க சென்னையில மாயாஜால ஓபன் பண்ணல 10 நிமிஷத்துல ஒரு நாளுக்கான 52 ஷோஸ்ல எப்படி ஃபுல்லாச்சு தெரியும். ஆரஞ்சல் மாறிடுச்சு. அங்க என்னன்னா கிட்டத்தட்ட 24 hours ஆயிட்டுமே ஃபியூ நம்பர் ஆஃப் ஷோஸ்ல ஆரஞ்சுக்கா மாறுச்சு. அதே கிரீன் தான் மாயாஜால. ப்ரோ இங்க எங்க ஊர்ல மெயினான தியேட்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே ஓபன் பண்ண 2 நிமிஷத்துல ஃபுல் ஆக்கிட்டாங்க ப்ரோ. இல்ல தியேட்டர்காரன் ட்வீட் போடுவான், இப்போ ஓபன் பண்றோம் எல்லாம் ரெடியா இருக்க அப்படின்னு. அதுதான் ப்ரோ பரபரப்பா இருக்குண்டா, பரபரப்பா. நம்ம இதுவே வேறடா, அது பேசி பிரயோஜனமே இல்லைங்க. ஜாவித்லாம் கடைசி நேரம் வரைக்கும் டிக்கெட் கிடைக்காம புலம்பிட்டு இருக்கோம். இங்க டிடி ஏரியாவே அப்படிதான் ப்ரோ. லீகோட யாரும் வர மாட்டாங்க சையத்னா, நம்ம ரேஞ்ச் ஆஃப் லீக்குக்கு எவனும் வர இல்ல இங்க டிடி ஏரியால எல்லாம் வந்து படம் 5ஆம் தேதி ரிலீஸ்னா செப்டம்பர் 4 11 மணி நம்ம அந்த ரேஞ்சில் தான்டா இருக்கிறோம். டிக்கெட் கிடைக்காத ரேஞ்சில் தான்டா இருக்கிறோம். டிக்கெட் போய் புக் பண்ணி ஈஸியா கிடைச்சி ரிலாக்ஸா புக் பண்ற ரேஞ்சில் நம்ம இல்ல. லாஸ்ட் 10 years சொல்றேன் நான். நான் சொல்றேன் கத்திகளா கிடைக்கல, அதுக்கு முன்னாடியும் கிடைக்கல. ஒரு பரபரப்பு ரெடியே கிடைக்குமா, போவோம் போக மாட்டோமா, எந்த தேட்டருக்கு போவோம், நம்மளுக்கு ஓர சீட்டு கிடைக்குமா, சென்டர் சீட் கிடைக்குமா, இப்பெல்லாம் சண்டை போடும். இவனுக்கு ஈஸியா போய் உட்காந்து சென்டர் சீட்டா புக் பண்ணிட்டு வரானுங்க பொறுமை. ரொம்ப மோசம். ஆனா தெரியுக்கு தான் படமே ரிலீஸ் ஆகல. ஆனா அவனுங்களும் ரொம்ப லக்கி ப்ரோ. அழகா பார்க்க எந்த சீட்ல உட்காந்து பாடணும் அழகா புக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு தான் சீட்டு கிடைச்சா போதுன்னு இருக்கும். அவனுங்க நினைச்ச சீட்டை புக் பண்ணி பார்க்கலாம். இது ராக்ஸ் போட்டிருக்கான் பாடுறா. நான் வைபவ் லியோ பார்த்த தியேட்டர் ஃபில் ஆகல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ 4 AM. நீங்க லியோ தியேட்டர்ல பார்த்தியானே டவுட்டா இருக்கு. தியேட்டர்ல தான்டா பார்த்தேன் நான். விஜய் படம் எல்லாமே தியேட்டர்ல தான்டா பார்ப்பேன். என்ன சுந்தர் சியும் இவருமாமே படம் ரவிதேஜா. நல்லா இருக்குண்டா. சுந்தர் சி ரவிதேஜா காம்போனா நல்லா இருக்கும். ஏன்னா அவனுமே வந்து நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஆளு. எல்லா எலமெண்ட்ஸும் இன்கார்பரேட் பண்ற மாதிரியான ஒரு ஆள் தான் அவருக்கு. எல்லா எலமெண்ட்ஸும் ரவிதேஜா காம்போ நல்லா இருக்கும். சரி சையது ப்ரோ, ராயன் வந்து 26 பண்ணிருக்கான் வேர்ல்டு வைடு. தாண்டுமா இது? அதெல்லாம் அமரனே புக் பண்ணிடும். என்னப்பா அந்த அளவுக்கு நீ மட்டமா வேர்ல்ட் வைட் 26 ஃபர்ஸ்ட் டே வாடா. ஓகே அவ்வளவு வேணாம். விக்ரம் பண்ணிருக்காரு 24 தங்கலான்ல. அத தாண்டுமா? டேய் தாண்டிடுவான்டா அது அவன். அதெல்லாம் தாண்டிடுவாரா அப்படிங்கறியா? 60 வந்துரும்டா வேர்ல்ட் வைட் டே 1. இது 60யா? இதுதான் ஓவர். 60யா? வேர்ல்ட் வைட் 60யா? இல்ல டிக்கெட்டே புக் ஆகல ப்ரோ. நீங்க இன்னும் 2 நாள் இருக்குன்றீங்க. நீ எதை பத்தி பேசுற? அமரன் பேசிட்டு இருக்கியா இல்ல வேட்டையன் பேசிட்டு இருக்கியா? ஒரு நிமிஷம். அமரன் 60யா? யோ கொடுமையா இல்ல? அவன் எதை பத்தி அவ்வளவுதான் பண்ணுவான்.
இல்ல எனக்கு நீ வந்து ஏதோ ஒரு அமரனுக்கு தான் கம்பேரிசன் போட்டிருக்க டேய் நினைச்சேன். ஒரே சைடு ஒரு ஒன்றும் நிமிஷம், டேய் வரலன்ற. ஒரே ஒரு நிமிஷம் இருடா. இந்த டிக்கெட் டாபிக்கை ஸ்டாப் பண்ண சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்றாங்கடா, விட்டுடா. இப்ப ஆமா அத ஆமா பத்தியே பேசல. இப்ப ம். அமரன் தான். நான் அது அமரன் இல்ல தான் இல்ல இல்ல பேசியிருக்கேன். டிக்கெட் பத்தி பேச வேணாம் அப்படின்றாங்க. ஐயோ அமரன்லாம் இப்ப 20 தாண்டாது, அது வேற. அது விடு. நான் என்ன சொல்றேன், அமரன் சொல்லல இது அமரன் டேய் 25 அமரன்னா தாண்டிடும். ராயனை அமரன் பீட் பண்ணும். அமரன் தாண்ட இந்த வாட்டி வேணா பாரு. தாண்டிடும்டா அமரன் பிரச்சனை ராயனை பீட் பாரு. பண்ணிடும் கன்ஃபார்ம். என்ன தாண்டிடும் ப்ரெடிக்ட் தான் பண்றீங்க. ராயனுகிட்ட தூக்கி கன்ஃபார்ம்டா விடுங்க நான் பாரு. சொல்றது. கன்ஃபார்மா ராயனை தாண்டிடும். தூக்கி மிதிக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் பாப்போம். உங்க ட்ரீம் என்னோட ரியாலிட்டி ப்ரோ. ஒன்னும் தம்பி ஹோஸ்டே இருக்கியா? தூங்கிட போறான்டா யோ பாவம். இவன் குரூப்ல ஹோஸ்ட் பண்றேன் சொல்லிட்டு பேசவே மாட்டேங்கிறான். பேச போட்டுட்டு அப்படியே போன வச்சு 11 போயிடுவான் போல. மணிக்கெல்லாம் தூங்கிடுறான் அவன். ஏய் ரொம்ப நல்ல பழக்கம் அது, எனக்கெல்லாம் வர மாட்டேங்குது. 11 மணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு எதுக்கு நைட் ஸ்பேஸ் போடுறான் இவன்? சரி நீ போடு. அதான் நீ இருக்கிறியே எப்பயும் போல போடு. அவ்வளவுதான், அவன் தூங்கிட்டாரு. நீ அவரா எந்திரிச்சு க்ளோஸ் பண்ணாதான் ஸ்பேஸ். வேற யாரும் கோஸ்ட் கூட இல்லையா? அப்ப க்ளோஸ் வேற யாராச்சும் போடுங்கடா. இல்ல அவ்வளவுதான், அந்த ஸ்பேஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்பேஸ். சரி பாய்டா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஓகே நானும் பாய் தான். பாய்.